9ஆம் தேதி மார்ச் நம்ம யூபியூ கைடன்ஸ் செஷன் ஃபார் engineering கம்ப்யூட்டர் ஐடி அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாஃப். ஓகே, ஸோ இன்னைக்கு எல்லாம் எஸ்பிஎம் லீவர்ஸ்லாம் பெருமூச்சு விடுறீங்களா இல்லை ஐயோ இன்னும் தள்ளி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் இட்? ஸோ அபாடி தள்ளிட்டாங்க அப்படின்னா இல்லை ஐயையோ தள்ளிட்டாங்களா? ஓகே, கன்ஃபியூஷன் பற்றி நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, the confusion ஆஃப் சரி இப்போ ரிசால்வ் வருது ஆனால் யூபியூ மூடிடும் என்ன பண்ணுறது அப்படின்னு அதை வச்சு யூபியூ லஞ்சுக்கான் பண்ணியிருக்காங்க. அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என் வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? சொல்லுங்க வீடியோ செய்யா. அதே மாதிரி எஸ்டிபிஎம் ஸ்டார் இருக்கீங்களா? உங்களுக்கு தொட்டாப். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க யூபியூ டோப்ளூத்திகா தொட்டாப் துத்தோப் துத்தோப் தான். ஓகே, ரைட் ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, யாரெல்லாம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஜாயின் பண்ணுறீங்களோ நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது ஒன்று தான். 29 செஷனோட ரெக்கார்டிங் செஷன் 29 ஜனவரி போய் டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் செஷனை ஃபுல்லாக பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டட் செஷன் ஆஃப் உங்களோட இப்போ லைக் என்ஜினியரிங் தனியாக ரெக்கார்டு செஷன் ஏற்கனவே செஞ்ச செஷனை நீங்கள் பார்த்துக்கணும். 2 ரெக்கார்டு செஷன் பார்த்துருங்க. ஒன்று 29 ஜனவரியும், இன்னொன்று வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபீல்ட் தகுந்த மாதிரி ரெக்கார்டு செஷன் பார்த்துட்டு லிஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த செஷன் கலந்துக்கலாம், என்னோட லைவ் செஷன். ஓகேயா? ஸோ சின்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்கனால இப்போ வந்து அஃப்கோர்ஸ் நான் ரோட் ஷோ போகிறதுக்கு முன்னே வந்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் குறவாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரோட் ஷோ போகிறதுக்கு டைம் கூட இருக்குது. மேபி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து வி வில் கோ டு கொண்டாருங்க. ஐ திங்க் வில் பி கோயிங் டு மலக்கு. ஓகே, பட் ஐ அப்டேட் யூ ஆன் தட். ரைட். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு கொஞ்ச நேரங்க அப்படியே லெட் மீ செக் சம். ஓகே, ஸோ மலாக்கால இப்போ கேட்டிருக்காங்க, பாப்போம் இப்படி என்ன பண்ணுறாங்கன்னு. ரைட். ஸோ without further ado, let's go from first Shatana. கொண்டாருமா அன்மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, சொல்லுமா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், இப்போ வந்து நான் வந்து அசசி கஜுருத்தான் டெக்னாலஜி. ஓகே, நான் முதல்ல என்ன செய்வேன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட் போகணும்னு ஆசை சார். அம்பிஷன் இன்ஜினியரிங் ஃபீல்ட். ஓகே. ஆமாம் சார், எனக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டிங் போகணும்னு ஆசை. என்ன ஸ்டெம் நீனு? ஸோ வந்து ஸ்டெம். நான் ஸ்டெம் சி சார். ஸ்டெம் சி. சப்ஜெக்ட் பேக்கேஜ். சப்ஜெக்ட் பேக்கேஜ் தெராஸ், கிராஃபிக் கம்யூனிகேஷன் டெக்னிக்கல், சயின்ஸ் கம்ப்யூட்டர், அப்புறம் தமிழ் இலக்கியம். ஓகே ஓகே சரி. ஓகே சொல்லு. ஓகே சார், இப்போ வந்து நான் அசசி கஜுருத்ரான் டெக்னாலஜி யூபிஎன்எம் போட்டிருக்கேன். அசசி டெக்னாலஜி கஜுருத்ரான் அசசி டிவேட் போலி போட்டிருக்கேன். ஓகே, 2 வேற. ஓகே, இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா சார், அசசி இப்போ முழுசா ஸ்ட்ராட்டஜி போடலாமா? ஏன்னா நான் வந்து அந்த யூபியில் தேடும் போது அந்த கஜாயை அங்கே போடல. ஸோ எனக்கு தெரியல போட முடியுமா முடியாது. எப்பயுமேமா நான் திருப்பி சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு அசாசி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அசாசி அர்த்தம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎன்எம் ஒரு அசாசி இது பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா அந்த யூபிஎன்எம்ல தான் நீ டிகிரி செய்ய முடியும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, அந்த அசாசி என்ன அசாசின்னு பார்க்கணும். ஆர்ட்ஸோட அசாசியா இல்லை டெக்னிக்கலா இல்லை மெடிக்கலான்னு. ஓகே ஓகே, இப்போ நீ அசாசி டெக்னாலஜி கஜுருத்ரான் இது இருக்குல்ல, அது வந்து யூபிஎன்எமோட, அது வந்து என்ஜினியரிங்கோட அசாசி. மீனிங் என்ஜினியரிங் டிகிரிஸ் இன் யூபிஎன்எம் நீ செய்யலாம். ஓகே, ஸோ நீ என்ன செக் பண்ணோன்னா, இப்போ வந்து யூபிஎன்எம்ல எனக்கு பிடிச்ச என்ஜினியரிங் டிகிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். எனி டெக்னிக்கல் டிகிரி அங்கே செய்யலாம். ஓகேவா? ஆனால் அதே அசாசி பங்குருசான் போட்டினா அது ஆர்ட்ஸோட அசாசி. அப்போ நீ யூபிஎன்எம்ல டிகிரி செய்வ, ஆனால் ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்ட்ஸ்னா மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டமான இது. ஓகேயா? அசாசி புருபத்தன் இருக்கு, அப்பனா புருபாத்தன் நீ செய்வ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் 1. நான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீ 2 இப்போ லெட்ஸே வந்து பாலிடெக்னிக்கோட அசாசி போட்டிருக்க. ஓகே, ஸோ பாலிடெக்னிக்கோட அசாசி வந்து அசாசி டெக்னாலஜி கஜுருத்ரான். அர்த்தம் என்னன்னா, நீ 4 மலேசியாவில் இருக்க 4 M2 யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஓகே, மலேசியன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிமேப், யூடிஹெச்எம், யூதம், யூஎம்பிஎஸ்ஏ, இதில் நீ டிகிரி செய்யலாம்.
ஓகேவா? ஆனா நாட் பியோர் என்ஜினியரிங். அது ஓகே. என்ஜினியரிங் அப்படின்னு ரெண்டு என்ன இருக்கு. சார்? டெக்னாலஜி கஜுருத்ரான் இருக்கு, கஜுருத்ரான் இருக்கு. ஸோ ஓகே. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்றேன். நம்பர் ஒன் வித்தியாசம், படிப்புல கஜுருத்ரான்னா 80-90% தியரி தான் படிப்பீங்க. ஓகே. ஓகே. டெக்னாலஜி கஜுருத்ரா வந்து படிப்புல 60% ஆர் 50% தான் உங்களுக்கு தியரி இருக்கும். மிச்சம் 50% அப்ளிகேஷன், ஹேண்ட்ஸ் ஆன். ஓகே சார். ஓகே. ரெண்டுக்கும் என்னன்னா, ரெண்டு பேர் வேலை என்னன்னா, கஜுருத்ரான் வந்து பியோர்லி அந்த அதுக்கப்புறம் நீங்க என்ஜினியர் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் என்ஜினியர் மலேசியா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஐஆர்ன்ற ஒரு பட்டம் உங்களுக்கு வரும். ஐஆர். ம். டெக்னாலஜி கஜுருத்ரான் இருக்கிறவங்க டிஎஸ், டெக்னாலஜிஸ்னு வரும். டிஎஸ் ம். நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அதுல டிஎஸ் ஆகிடுவீங்க நீங்க. இதுதான் ரெண்டு வித்தியாசம். Yes, sir. வேலை வகை என்ன வித்தியாசம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காடி கம்பெனி எடுத்துக்கோம். அந்த காடி என்ஜினோட டிசைன் பண்றது என்ஜினியர்ஸா இருப்பாங்க. ஓகே. அதோட என்னது வாட் யூ கால், எப்படி அது கம்பாஷனுக்கு போகுது, என்ன கணக்கு வழக்கு பிசிக்ஸ் எல்லாமே அந்த என்ஜினியர், பியோர் என்ஜினியர்ஸ். டெக்னாலஜிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை டிசைன் பண்ற டீம்லயே உட்காந்துருப்பாங்க. அதை அப்ளிகேஷன் பண்ண முடியுமான்னு ரிசர்ச் பார்த்து டெஸ்ட் பண்றவங்க டெக்னாலஜிஸா இருப்பாங்க. புரியுது சார். அது கிரியேட் பண்ணும் போது டெக்னாலஜிஸ் தான் வந்து அதை ஓசி பண்ணுவாங்க. கல்ட்றது போட்டு புரியுது சார். டெக்னீஷியன் பண்ணுவாங்க. ஸோ இதான் மூணு ஆஸ்பெக்ட். ஒரு என்ஜினியரிங்ல வந்து டெக்னீஷியன் இருப்பாங்க. டெக்னீஷியன்னா அவங்க நார்மலா சிஜிஎல் படிச்சவங்க. கல்ட்றது போட்டுறது இது பண்றது அதெல்லாம் வந்து டெக்னீஷியன் வேலை. அதை ஓவர்சி பண்ணி அது அப்ளிகேஷன் கரெக்டா வருதா, டெஸ்ட் கரெக்டா வருதான்னு டெக்னாலஜிஸ்ட் வேலை. அதை டிசைன் பண்றது ஐஆரோட வேலை. நான் மோஸ்ட்லி டெக்னாலஜிஸும் ஐஆரும் வந்து நீங்க சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. ஆனா ஒருத்தவங்க மோ அப்ளிகேஷன் சைட் படிப்பாங்க, ஒன்னு ரொம்ப டீப் தியரி படிப்பாங்க. ஓகேயா? சோ இப்போ நீ பாலியோட இந்த அசாசி எடுத்தீங்கன்னா நீ டெக்னாலஜிஸ்ட் லைன் போவ. 4 யூனிவர்சிட்டி மட்டும் சில பாலி பிரீமியர்ல அதே பாலியில வந்து உங்களுக்கு டிகிரி இருக்கு. அங்க நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சார், இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து டிப்ளமோக்கு ஜுருத்தன் மெக்கானிக்கல் பாலிடெக்னிக்ல செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், டிகிரி லைன் ஜாம் ஆயிடுச்சு. வந்து நமக்கு திடீர்னு மெக்கானிக்கல் கிடைக்கலன்னா நம்மளால, ஏன்னா இதை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. திருப்பி சொல்லு அது கட் ஆயிடுச்சு. பாலில டிப்ளமா செஞ்சிட்டேன் மெக்கானிக்கல். ஓகே, பாலில வந்து மெக்கானிக்கல் செய்றேன். அப்புறம் டிகிரியில வந்து எனக்கு மெக்கானிக்கல் கிடைக்கல. அப்போ வந்து என்னால வந்து எலக்ட்ரிக்கல் செய்ய முடியாது தானே? முடியும். ஓகே, ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, see, depends on the university. சில யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஜெனரல் அக்செப்டன்ஸ் என்ன தெரியுமா? ஜெனரல் அக்செப்ட் பண்றது ஓகே, ஒரே ப்ரோக்ராம் கோட். மெக்கானிக்கலுக்கு ஒரு ப்ரோக்ராம் கோட் இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஒரு ப்ரோக்ராம் கோட் இருக்கு, எலக்ட்ரானிக் ஒரு ப்ரோக்ராம் கோட் இருக்கு, என்இசின்னு சொல்லுவாங்க. இந்த என்இசியில் வந்து ரிலேட்டட் ஆனிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ரிலேட்டட் டு மெட்டீரியல், அதெல்லாம் சேம் ப்ரோக்ராம் கோட். ஓகே, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேன் ஸ்விட்ச், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் போலேக்கான போலே, பட் கல்லூசன் செனட் சொல்லுவாங்க. நார்மலா வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து நீங்க மெக்கானிக்கல் இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் அப்ளை பண்ணி கிடைக்கும், ப்ரொவைடர் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கணும்ல. ஆனா நீ வந்து கிராஸ் பண்ணேன்னு வச்சுக்க, உன்னோட கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் குறைஞ்சிரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே, கிராஸ் பண்ணாம ஒரே என்இசில இருந்தேன்னா கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கும். புரியுது சார். ஓகேயா சார்? ஒரு லாஸ்ட் ஒரு क्वेश्चन சார். கேளு பிரச்சனை இல்ல. ஓகே, ப்ரோக்ராம் அசசி pengurusanல வந்து இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு போடலாமா சார்? ஏன்னா எனக்கு வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் ஓகே தான். அப்ப கம்ப்யூட்டர் அப்ப வந்து யூயூஎம் ஓட போடலாம். யூயூஎம் மட்டும் இல்ல, நீ அசாசி சயின்ஸ் யூஎம்கேயும் போடலாம். யூஎம்ஓ ஓகே. ஆனா நான் தலப்பாஷா சார். யூஎம்கே அசாசி சயின்ஸ் தலப்பாசா? அசசி சயின்ஸ் ஆமா, ஓகே தலப்பாசா. ஆனா அசாசி ஸ்டெம் யூஎம்டி போடலாம், ஏன்னா அங்கேயும் கம்ப்யூட்டர் இருக்கு. யூஎம் டி
Universiti Aku tak Malaysia lepas lagi Terengganu. sir. Terlepas, terlepas. Lepas. Terengganu terlepas sir. Lepas. Lepas lah sir. lepas. நானும் அப்படிதான் Pure நினைச்சேன். science stream student lah sir. நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் Oh, ஒரு ஆள் எனக்கு ஹைலைட் பண்ணாங்க. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தேன். லெட்ஸ் செக் அகைன். no problem sir. கண்டிப்பா பார்க்கலாம். மிஸ் போலாம். share. Right. Kenapa screen mirroring tegal? Betul. Betul, benar ya? No problem sir. Okay, right. So, okay, பார்க்கறியா? Okay. பார்க்கலாம் Asal sir. sistem, syarat khas. Okay, இங்க பாரு. Atau Okay. so example இப்போ எப்படி atau பண்ணணும்னா 1 2 3 கண்டிப்பா உனக்கு இருக்கா? Okay, இருக்கு sir. Syarat 4 தான் atau வருது. Syarat 4 வந்து பாத்தீங்கன்னா grade B dan 1 mata pelajaran. Okay, matematik. Okay, done. Okay. Dan C dan 3 mata pelajaran berikut. இங்க science stream கொடுத்திருக்காங்க. Okay. அப்புறம் இங்க atau சொல்லிருக்காங்க பாத்தியா? Okay, இந்த atauல grade B dan 1 mata pelajaran matematik, grade C dan 2 mata pelajaran berikut. இருக்கா? இல்ல. இல்ல. Okay, அப்ப இங்க கீழ வா. Atau grade B dan 1 matematik, grade A dan 1 mata pelajaran berikut. Ada pastiya? Sains dan sains tambahan C plus dalam 1 mata pelajaran berikut. Ni தான் GK Graphic இருக்கு தானே? communication. ஆமா சார். GK இருக்கு. ஓகே. புரிஞ்சா? இத நான் பார்க்கல சார். நானும் முதல்ல பார்க்கல. உண்மை ஏன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண நானும் பார்க்கல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கவங்க இது ஒரு விழிப்புணர்ச்சி. அண்ட் இந்த ரெக்கார்டிங் பார்த்தாங்கன்னா லக்கிலா, இல்லைன்னா போயிட்டே போறீங்களா? ஆமா சார், மிக்க நன்றி. அண்ட் இங்க பாரு இன்ஃபோவா கர்ஜா. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் கம்ப்யூட்டர் இது இருக்கு. உனக்கு 2 இருக்கு. சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? ஓகே சார். சோ இத நீ போடலாம். கிளியர் சார். ஓகே. அப்ப நான் 4 அசைன்மென்ட் போட்டுருக்கேன் சார். ஓகே, கீழ மத்ததெல்லாம் வந்து டிப்ளமோ கஜுரத்துல மெக்கானிக்கல் அது ஒரு 3 போட்டிருக்கேன். அப்புறம் எலக்ட்ரிக் அது 3 போட்டிருக்கேன். ஓகே, அப்ப எல்லாம் 12 வந்துருச்சு. ஓகே, ரைட். சயின்ஸ் கம்ப்யூட்டர் வேணாமா நடுவுல டிப்ளமா? சார் என்ன நினைக்கிறீங்க, சயின்ஸ் கம்ப்யூட்டர் போடலாம்னு நினைக்கிறீங்களா? சயின்ஸ் ஏன்னா எலக்ட்ரிக்கல் போலாமா இல்ல சயின்ஸ் காம் போடலாமான்னு எனக்கு தெரியல. எனக்கு எது இருந்தாலும் ஓகே. ரெண்டுமே ஓகேனா ரெண்டுமே போடு. அப்ப இடம் பத்தல சார். மெக்கானிக்கல் போட்டுட்டு ஏதாவது ஒண்ணு வெளியாக்கு. அது மொத்த பேக்கப்ல வை. 2 வெளியாக்கலாம். 2 வெளியாக்கு 2 சயின்ஸ் கம்ப்யூட்டர் போடு. அப்ப நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஒண்ணு வெளியாக்கிறேன், மெக்கானிக்கல் ஒண்ணு வெளியாக்கிறேன். ரெண்டுமே சயின்ஸ் காம் போட்டுக்கிறேன். சோ எல்லாம் 2 இருக்கும் உனக்கு. ஆமா சார். அப்ப 4 அசாசி, 2 மெக்கானிக்கல், 2 எலக்ட்ரிக்கல், 2 சயின்ஸ் காம் போடுறேன் சார். கரெக்ட். ஓகே சார், thank you very much. எலக்ட்ரிக்கல் போடும்போது இன்னொன்னு ஒரு இருக்கும், ENE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக், அது போடு. ஓகே. அது எதுனா UMPS ஓட ENE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக். UMPS. ஓகே. சோ அப்ப வந்து அது என்னன்னா நீங்க பினாங் போயிருந்தோம்ல. ஓகே. சோ பினாங்ல வந்து I met one of the student, நம்ம ஸ்டூடெண்டோட பேரண்ட் வந்து she's working in Kementerian Economy lah. Okay. So அவங்க one of the policy makers. அவங்க சொல்றாங்க செமிகண்டக்டர்
ஓகே, இண்டஸ்ட்ரி மலேசியாவில் வந்து செமிகண்டக்டர் இருக்கு. செமிகண்டக்டருக்கு ரெண்டு விஷயமும் தேவைப்படுது. ஒன்று வந்து அந்த பேக் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியர்ஸும் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட் எண்ட் அந்த அந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சவங்களும் தேவைப்படுது. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏன்னா இவ்வளோ ஓகே நாள் வந்து சார். நம்ம வந்து பேக் எண்ட் நம்மளுக்கு ஓகே, ஆனால் அதுலேயும் கூறாங்க இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் எல்லாமே. இப்போ there is opportunity for us lah there. அண்டர்ஸ்டாண்ட் சார். ஸோ மெக்கானிக்கலுக்கு ஃபியூச்சர் இருக்குது தானே சார்? கண்டிப்பா மெக்கானிக்கல் எங்க போனாலும் ஃபியூச்சர் இருக்கும். ஏன்னா என்ன எல்லாமே மிஷினரி தானே. ஓகே சார். மிஷினரி இல்லாம எதுவுமே இல்லையே. இப்போ இண்டஸ்ட்ரி எதுவுமே மிஷினரி இல்லாம இல்லையே. எஸ். ஓகே, ஆல்ரைட். ஆமாம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ Sure, வெரி ma'am. Where are மச். you from? கொல்லிப்பிஸ் பஹாங் சார். Pahang. Okay, okay, right. சார் அம்மா அம்மா தேங்க்ஸ் சொல்லுமா சார்? பஹாங்ல எத்தனை செமினார் வைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சார். நான் விற்கிறது இல்ல, எல்லாம் மத்தவங்க வைக்கிறாங்க, நீ கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஓ ஓகே சார். ஓகே, ஏன்னா எனக்கு வைக்கிறதுக்கு நேரமும் இல்லை, அந்த ரிசோர்ஸும் இல்லை. நான் வந்து ஓகே இங்கே சார். மீட் பண்ணுவேன். யாரும் இந்த முறை வந்து போன முறை வந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் போல. ஸோ இந்த முறை பரவாயில்ல, எஸ் பிள்ளைங்களை சார். மீட் பண்ணுவோம்னா, இப்போ லெட்ஸே வந்து பினாங்கில் செஞ்சது கூட ஒரு என்ஜிஓ தான் செஞ்சாங்க, தாமரைன்னு. இப்போ மிளாக்கால வந்து எம்ஐசி கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி யார் ஓ கூப்பிட்டாலும் நான் போவேன். ஓகே, யார் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களால அரேஞ்ச் பண்ண பஹாங்ல முடிஞ்சுன்னா, யாருக்கும் சார். யாரும் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன். ஓகே சார். ஓகே, நன்றி சார். ஓகே மச்சே. விமல், வணக்கம் சார். வணக்கம் விமல். நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சார். டைம் ஏ. ஓகே, ஆம்பிஷன். ஆம்பிஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ என்ன போட்டிருக்க? Asasi Pintar UKM, Asasi Sains Pertanian UPM, ஓகே, குட். Asasi UMT, Asasi Sains IT UMK, Asasi Program Pengurusan UUM, and Diploma Sains Computer UTEM, Diploma Sains Computer UPSI, Diploma Sains Computer UMTSA, Diploma Teknologi Maklumat Politeknik, ஓகே, Diploma Kejuruteraan Kimia orang போட்டிருக்கேன் சார். UPMPSA. ஓகே. வாய் நீ வந்து அசாசி கஜுருத்ரான் இது போடல, யூபிஎன்எம்? UPNM போடல சார். ஏன்? அது பேக்கப்ல வச்சிருக்கேன் சார். அசசி கஜூர்தான் கம்ப்யூட்டர் அதான் ஏன் UPM. பேக்கப்? வாட் இஸ் த ரீசன்? Do Because you know யூபிஎன்எம்ல வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குன்னு, ஏஐ டாட்டா ரிசர்ச், ஏஐயோட கோர்ஸ் இருக்கு, அண்ட் டாட்டாவோட கோர்ஸ் இருக்கு, டாட்டா சயின்ஸ் இருக்கு. Do you know that? இல்ல, I don't know. Now you know. So that one should go up. Got it? They Got got it, the sir. Kimia put it because they have a very good computer program, UPNM. Okay, Thank you, sir. so Okay, good sir. to go. Now wait for result. Result வந்தோடனே we'll have the session again to do for count your merit and என்ன சுசுனான்ல போறதுன்னு அப்ப நம்ம பார்ப்போம். ஓகேயா? இப்போ சுசுனான் பார்க்க தேவையில்ல. இப்போ just letak saja submit, download. Okay, sir. Okay, right? So wait for the result to come out, then we do you come and join the session again. Vimal, clear? Okay, Where you sir. from? Thank you. I'm from Pahang, sir. Mentaka. Okay, பா நிறைய பேர் தான் இருக்கீங்க. Okay, Okay, sir. Thank you. bye. கிருஷ்ணா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் உன் கனவுலாம் வர ஆரம்பிச்சிடும் போல. வீக்லி ஆன்லைன்ல பார்க்குற, ஃபிசிக்கலாக பார்க்குற. ஃபார்ம் செக் பண்ணணும். கேன். ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் தரிசி நான் இதில் என்னது பின்னாங்கில் மீட் பண்ணோம், அதான் சொல்கிறேன். கிட்ட போயிட்டியா? ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். ஓகே. இதான் உன்னோட சுசுனான்லா? ஆமா. யுஎஸ்ஏ முடிவு எடுத்துட்டலா? கேன், நோ ப்ராப்ளம்.
But ம் இந்த சுசனான் எனக்கு not sure. ஓகே சுசுனான் வந்துமா ஓகே ஆ, பை மெரிட் ஓகே இப்போ நீ அடுத்து வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் டாட்டா வந்துட்டு இருக்கா ஆமா. காமி ஆஹ் இருங்க. விட்டா. ம். அன்னைக்கு நான் செஞ்சேன் டாட்டா ஆமாம் நீ தான் செஞ்ச ம் என்னது? நாம தான் செஞ்சோம் இப்போ நீ இன்னும் டாட்டா ஆட் பண்ணோம் என்னன்னா ஆஹா. ஒரு 3 நாள் செமஸ்டர் ஓகே. ஃபார் திஸ் காசஸ்லாம் தட் யூ புட் கீழே வந்து ஒரு 3 நாள் செமஸ்டர் டேட் போட்டு இப்போதைக்கு எவ்வளோ ஒரு 3 நாள் வந்திருக்குன்னு பாரு ஓகே. ஸோ அதில் வந்து 1 2 3 டிஸ்டர்ப் பண்ணாத ம். 4 5 6 7லாம் வந்து லோவஸ்ட் ப்ரொமோனான் டு ஹையஸ்ட் ப்ரொமோனான் போடு ஓகே. got it 1 2 3 தப்பா டிஸ்டர்ப் ம்ஹும். 4 5 6 அப் டு 12 வந்து லோவஸ்ட் ப்ரொமோனான் டு ஹையஸ்ட் ப்ரொமோனான் ஓகே. ஸோ இப்போ என்னோட 1 2 3 ஓகே அதான் இருக்கா? ஓகே ஏன்னா யூ சி யூ புட் 1 as USM right ஸோ ஆஹா. யூஎஸ்எம்ல வந்து they take 1 2 3 also 2 USM போட்டுருக்கு தானே ஆமா. so looks okay because they ம். take equally 1 and 2 lah ம். alright ம். and 3 வந்து நீ என்ன போட்ட இது வந்து ஆ, யூ நான் டைம் அதை ஷேர் பண்ணுவா. யூ டைமா வெயிட் வெயிட். 3 வந்து யூனிமேப் போட்டேன். ஓகே ஸோ யூ சி யூனிமேப் நம்பர் 3ல பில்லியன் 3ல வந்து குறவாக தான் இருக்கிறாங்க ம். nevertheless your merit is high ஆமா. and ஜும்லா பிரமோனா நம்ம பார்க்கணும் ம். நம்ம 3ல கூட எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக அதுதான் எடுக்கிறாங்க யூத் டைம்ல இருந்தாலும் சரி யூனிமேப் பண்ணாலும் சரி ஓகே ஸோ ரிமைன் யூனிமேப்லாம் ஓகே ஓகே. லைன் லைன் பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நீ பாரு அங்கே பாரு லைன் லைனில் வந்து யூத்தேம் யூடிஹெச்எம் இதெல்லாம் ஹையாக இருக்கு பார்த்தியா ஸோ என்னது? 3. லைன் பில்லியன் இருக்கு பார்த்தியா ஆமா. ஆமா. யூத்தேம் யூடிஹெச்எம் யூஎம்பிஎஸ்ஏ யூஎம்எஸ்லாம் ஹையாக இருக்கு பார்த்தியா யூகேஎம் ஆஹா. ஸோ தென் வாட் டஸ் இட் சே நம்பர் 4 அண்ட் above வந்து நீ யூகேஎம் யூத்தேம் யூடிஹெச்எம் யூஎஸ்எம்லாம் ஸ்டில் ஓகே ம். ரீசன் பீங்க அப்படின்னா நான் லைன் பில்லியன் எடுக்கிறாங்க ம். ஓகே ஸோ ஆனால் ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம சேவர் சைடில் அதான் 4 5 6 7லாம் வந்து லோவஸ்ட் அப்ளிகேஷன் டு ஹையஸ்ட் அப்ளிகேஷன் ஓகே. ஓகேயா ஸோ அன்டில் த லாஸ்ட் டே யூ செக் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் ரீஅரேஞ்சுக்கு ம். ஓகேயா ஓகே. கிளியர் இப்ப நான் வந்து யோசிக்கிறேன் என்னோட செகண்ட் வந்து யூகேஎம் போடுவான்னு. யூகே காஸ்ட் பேர் என்ன எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக். ஆல்மோஸ்ட் லைன் பில்லியனும் சரி செகண்ட் பர்சன்டேஜும் சரி பார்த்தா 21% 25% எடுக்கிறாங்க கேன் ஸோ செகண்டா போடுவா. ஸோ செகண்ட் இஸ் யோர் யூஎஸ்என் செகண்ட் யூஎஸ்என் ரெண்டுமே யூஎஸ்என் தானே 1 and 2 ஆமா. ஓகே ஸோ யூஎஸ்எம் யூகேஎம் அப்புறம் யூனிமேப் போடுவா. ஓகே முதல்ல யூஎஸ்எம் யூகேஎம் யூனிமேப் தென் யூஎஸ்எம் அகெயின் ம். okay யூகேஎம். then you do lowest application to highest ஓகே. ஓகே. 1 2 3 important lama ம். 4 5 6 is savers 1 2 3 ல பாஸ் பண்ணலனா at least 4 5 6ல வந்து நீ lowest competition குறவா இருக்கிறது போய் ஃபைட் பண்ணினா ஜெயிச்சிருவ ம். ஓகேவா ஓகே. ம். அண்ட் தென் நான் இன்னொரு என்னோட பிள்ளைகளை ஷேர் பண்றேன். ம்
இது ரெண்டும் காசமா இருக்கு எனக்கு. 11 and 12. வேற எலக்ட்ரானிக் இல்ல? வேற எலக்ட்ரானிக்கா? ம். நான் ஒன்னும் UMPSCயோட போடல. யா. போடுறேன். ஏன்னு கேக்குறேன். நீ ரீசனா? ஏதோ ரீசன் வச்சிருக்கியான்ற. இல்ல ரீசன் ஒன்றும் இல்ல. Then why not? மத்ததெல்லாம் நான் போட்டேன். தென் 11 or 12 வந்து லைக் ரெண்டும் லைக் UMPSC போட்டா லைக் ரொம்ப கீழேயா போட்டுறேன் நான் அந்த மாதிரி. கீழே நீ ஏதாவது யூனிவர்சிட்டி போட்டு தானே ஆகணும். ஆமா, பட் அதான் அந்த சுசோனான் எனக்கு நாட் ஷூர். See, no, the thing is, what I understand, the 10 வந்து நீ போட்டது வந்து something that you like, correct? Yeah. Something that if they give you also you will go, right? Mm-hmm. So the 12 or 11 and 12 also same lah. Something that you like, you must put lah. Then Susana, I told you lowest application to highest. 1, 2, 3 is the most important one. 4 and 5, you cannot choose which university you are going to. The rest of it, you put lowest application to highest application. எந்த யூனிவர்சிட்டி கிடைச்சா நீ போடும். அந்த அந்த மைண்ட் செட் வரணும். புரிஞ்சாமா? புரியுது. So suddenly I also saw Kecerdasan Buatan. So you're also interested in computer AI, is it? ஆமா. So you can add that also lah. UPNM ஓட Kecerdasan Buatan இருக்கு. UMPSC னு Kecerdasan Buatan இருக்கு. Okay. That also can be done. You want variety means lah. Okay. But nevertheless, 4th to 12 must be lowest application to highest application. To highest. Okay. Okay? Okay. Okay. Thank you. Okay, ma. Lumanis. Hi, sir. Hi. Sir, நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட். Okay. பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன வேலை செய்யுதுன்னு எனக்கு அம்பிஷன் தெரியல. எந்த அம்பிஷனும் இல்லை. ஓகே, எப்போ குரூப்ல ஜாயின் பண்ண? லாஸ்ட் வீக். ஓகே, குட், வெரி குட். ஓகே, ஸோ இப்போ டைம் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன். ஆல்ரைட், குரூப் ஆர் ரூல்ஸ் படி நீ 29 ஜனவரி செஷன் பார்த்துட்டியா? பார்த்துருக்கேன். ஓகே, குட். அதில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன், செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேன். ஓகே, ஹோம்ஒர்க்கில் வந்து காசை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன காசு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்? நான் ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 6 இருக்குல்ல, பிலியன் மினிமா, அது மட்டும் தான் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் எனக்கு தெரியல. பிலியன் மினிமா என்ன போட்டேன்? ஃபர்ஸ்ட் வந்து அசாசி பின்தார், அசாசி kejuruteraan dan teknologi, diploma kejuruteraan awam, அப்புறம் டிப்ளமா டெக்னாலஜி kejuruteraan kimia, டிப்ளமா kejuruteraan kimia, அப்புறம் டிப்ளமா pengajian insurance. ஓகே, வெரி குட். ஸோ ஃப்ரம் திஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் உனக்கு என்ஜினியரிங் இன்க்ளினேஷன் இருக்கு, உனக்கு மெடிக்கல் ரிலேட்டட் வேண்டாம், அப்படிதானே? ஆமா சார். எப்படி சார்? ஏன்னா நீங்க போற சாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஆமா, எனக்கு ஏன்னா பயோ பிடிக்கல சார். பயோ பிடிக்கல. மெடிக்கல். சரி, உன்னோட நான் பயோ எடுத்தேன். நான் கேட்க மாட்டேன் ஏன் பயோ எடுத்தனால டூ லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ருக்கு அதிகணும். உன்னோட ஹோலன் ஸ்கோ என்னது? எதுக்கு? ஹோலன் ஸ்கோ அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் வரும். சோஷியல், இன்வெஸ்டிகேட், அப்புறம் ஆர்டிஸ்டிக். சியா. ஓகே, curious, analytical, enjoy is connecting with people, expressive, imaginative. உனக்கு பயோ பிடிக்கணும், பயோக்கு நீ பிடிக்குதே. வேண்டாம் சார். எஸ்டிஎம்ல நான் நீ ரெண்டு ப்ரொஃபைலிங் செஞ்சியா? ரெண்டுத்துலயும் இது ரிசல்ட் தான். ரெண்டுமே எஸ்ஐஏ தான் வந்துச்சா? இப்போ கம்ப்யூட்டர் வருது அவனுக்கு. பட் ஆனா எனக்கு இது என்ன ஒரு ஐடியானா, ஒன்னு இன்ஜினியரிங் சைட் அந்த மாதிரி போகணும். அப்படி இன்ஜினியரிங் சைட் போகணும்னா மேபி கெமிக்கல் இன்ஜினியரிங் செய்யலாம் அப்படின்னு, பிகாஸ் ஐ லைக் கெமிஸ்ட்ரி. ஓகே. அண்ட் ஆர் இல்லைன்னா ஐடி சைட், கம்ப்யூட்டர் சைட் மாதிரி.
மற்றதெல்லாம் எனக்கு லைக் நோ இன்ட்ரெஸ்ட். ஓகே குட். சி ஒர்க் அப்படின்னும் போத கரியர் சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் மோ பிரைட்டர் தென் கெமிக்கல். ஓகே கெமிக்கல் வந்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெரி லிமிட்டட் இன் த சென்ஸ் தட் ஆர்என்டி சயின்ஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி லேப் அந்த மாதிரி தான் இருக்கும். உனக்கு லேப்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ நீ அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஓகே நீ வந்து முன்னுக்கு இருக்கிற ஆள். ஓகே நான் கம்ப்யூட்டர் அப்படின்னா நீ கம்ப்யூட்டரில் உட்காந்து செய்கிற வேலையாக இருக்கும். பட் இருந்தாலும் ஆஃபீஸ் என்வாயர்மெண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம். ஸோ யூ ஆர் ஸ்டில் வாட் யூ கால் communicating with people. So good. So your focus should be என்ன கேட்டினா stick to computer. ஓகே ஓகே அப்படியே மாத்திடு. எல்லாமே கம்ப்யூட்டர், ஏஐ, சைபர் செக் அந்த மாதிரி மைண்ட் அப்படி மாத்து. ஓகே ஓகே சார். அதுல வந்து நிறைய ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இது அதை நீ எடுத்தீங்கன்னா நீ போட வேண்டியது எஸ் த்ரூ அசாசி பின்தார் பிகாஸ் நீ ஸ்டெம்ஏ. ஆமாம் ஆனால் நீ ஸ்டெம்ஏல எடுத்து நீ போனாலும் நீ திருப்பி கெமிக்கல் பயோலாம் படிச்சு தான் அவங்க அசாசி பின்தார் கிடைச்சா. பட் நெவர்தலெஸ் ஓகே முடிச்சிட்டோன்னே யூ கேன் சூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ்லாம் லேட்டர். ஓகே சார். ஓகேயா ஒன்று. ரெண்டாவது வந்து அசாசி சயின்ஸ் பத்தனியான் சரிங்க சார். எழுதி ஸ்டில் அதை பயோ படிப்பேன். ஆனால் டிகிரி வந்து அங்கே கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே ஓகே அது ரெண்டாவது இருக்கணும். அப்புறம் நம்ம பார்ப்போம். அப்புறம் அசாசி கஜூர்தான் யூபிஎன்எம் ஏன்னா அங்கே ஏஐ இருக்கு. அப்புறம் அசாசி ஸ்டெம் யூஎம்டி ஏன்னா அங்கே சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. அப்புறம் அசாசி சயின்ஸ் யூஎம்கே ஏன்னா அங்கே ஐடி டிகிரி இருக்கு. அப்புறம் ப்ரோக்ராம் அசாசி pengurusan யூயூஎம் ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. ஓகேவா ப்ரோக்ராம் அசாசி சயின்ஸ் ப்ரோக்ராம் அசாசி pengurusan யூயூஎம். ஓகே அந்தாண்ட அது கீழே வந்து டிப்ளமா சயின்ஸ் கம்ப்யூட்டர் எல்லாமே. டிப்ளமா சயின்ஸ் கம்ப்யூட்டர் மட்டுமே உனக்கு இப்போ நான் அந்த சயின்ஸ் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எடுக்கல, பட் ஸ்டில் கேன். டசன்ட் மேட்டர். நீ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உப்சி ஐடி யூடிஹெச்எம் சயின்ஸ் கம்ப்யூட்டர் யூத்தேம். அப்புறம் வந்து சயின்ஸ் கம்ப்யூட்டர் யூஎம்பிஎஸ்ஏ. ஓகே சயின்ஸ் கம்ப்யூட்டர் யூபிஎம் ஒன்று இருக்கு. யூபிஎம்லேயும் ஒரு சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. ரைட் இது போட்டாலும் கொஞ்சம் சுக்கோப்பா இருக்கும். ஓகே அண்ட் பாலியோட டெக்னாலஜி மக்ரூமான். ஓகேயா சுசுனா நீ இப்போ பார்க்க வேணாம். நீ இப்போ போடுறத போட்டுட்டு ஃபுல்லாக சிம்பான் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. ஓகே ரிசல்ட் வரும். வந்தோடனே நம்ம மெரிட் பாயிண்ட் கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுசுரம் எது ஒன்றாவது எது ரெண்டாவது மூணாவது நான் அப்புறம் ரிசல்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேயா ஓகே சார். அப்போ இந்த மாதிரினா இப்போ என்னென்ன வேலைக்கெல்லாம் என்னென்ன ஜாப் கிடைக்கும்? எல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஜாப் தான். ஐடி Okay. வேர்ல்டு ஐடி வேர்ல்டு என்னென்ன ஜாப் இருக்குது நீனே போய் உட்காந்து இப்போ ரிசர்ச் பண்ணணும். டைம் 2 வாரம் இருக்குது. ஏஐ என்னன்னா சைபர் செக்யூரிட்டினா என்ன, எங்கெங்கே வேலை, எத்தனை கம்பெனிஸ் மலேசியாவில் ஹையர் பண்ணுறாங்க, என்னென்ன டைப் ஆஃப் வேலை, Okay. எல்லாமே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தான். என்ன உலகம் வந்து இப்போ என்னது கம்ப்யூட்டர் தானே. ஆமா. ஏஐ கம்ப்யூட்டர் அதனாலதான் எல்லாரும் அதான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் சூஸ் பண்ணி எது இருந்தாலும் அப்படிதான். எல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான். ஸோ அப்போ அங்கே என்னென்ன வேலை, மலேசியாவில் எத்தனை கம்பெனி ஹையர் பண்ணுறாங்க, சும்மா போய் நீ ரிசர்ச் பண்ணலாம். ஜாப் போர்ட்டலில் போய் பார்க்கலாம் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே அண்ட் ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வரப்போகுது, எப்படி டாட்டா சென்டர்ஸ் வரப்போகுது, டாட்டா சென்டரில் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், செமிகண்டக்டர் நான் சொன்ன மாதிரி என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஓகே செமிகண்டக்டர் ஏஐ சீப் செய்கிற இடங்களா. இப்போ வந்து மலேசியா வந்து they want to also build their own like LLM like ChatGPT and all that. அது வந்து what you call அதுக்கு தான் ஆர்ம்னு சொல்லி ஒரு கம்பெனி கூட சைன் பண்ணியிருக்காங்க. அந்த சிப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சாஃப்ட்வேர் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கலாம். ஓகேயா டைம் கொஞ்சம் தெளிவா இருக்கு சார். டீப்பாக உட்காந்து என்னென்ன ஜாப்பு, எப்படி ஜாப்பு, என்ன இருக்கும் எல்லாம் படிச்சு வச்சுக்க. ஓகே சார். இது இருந்தால் அப்படியே ரிமைண்ட் பண்ணிக்க. ஓகே நான் நார்மலாக சொல்லுவேன்டா, கன்ஃபியூஷனாக இருக்கா எது எதுன்னு தெரியல கம்ப்யூட்டர் எடுத்துட்டுருவேன். எப்படி தான் பொழைச்சிக்குவீங்க.
ஆமாம் இல்லையா? ஓகே சரியா? ஓகே சார், மலாக்கா வரீங்கன்னா வாங்க சார், மலாக்கா தான் சார். மலாக்கா கன்ஃபார்மு, ஆனால் எப்போ டேட் இல்லை, நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் டேட்டு. ஓகே. மலாக்கா எங்கே நீனு? ஜாசின். சரி, நாங்கள் மோஸ்ட் ப்ராபபிலி அலோகோஜாக அரேஞ்ச் பண்ணுவாங்க, இப்போ வரலாமே நீங்கள். முடியும். ஓகே ரைட் சரியா? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சேஷு, சார் வணக்கம் சார், எப்படி வணக்கம் இருக்கீங்க? சேஷு. ஓகே சார். சார் நான் இன்னைக்கு எல்லாமே சூஸ் பண்ணிட்டேன். ஆம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, எதுக்கும் ஒரு வாட்டி கேன் பார்த்துக்கோங்க. கேன் கேன் என்ன கன்ஃபியூஷனோட? தெரியல சார். வருது இது. ஓகே, அம்பிஷன் என்ன? எலக்ட்ரிக்கல் அண்ட் ஓகே ஓகே, என்ன கன்ஃபியூஷன்? சார் தெரியல அப்போ தெரியுது தெரியுது அந்த காசு எல்லாம் தெரியுது தானே? தெரியுது. ஓகே. இங்க வந்து நான் வந்து யூஸ்வலி அப்ளை பண்ணிட்டோன்னா அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சும்மா இதை பத்தி பேசுவோம். இப்போ பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து ஆசாசிக்கும் தான் ஏன் போடலன்னு அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ நானும் இல்லை கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி. ஸோ அவரும் வந்து நீ இவ்வளோ டிப்ளமா போடுற பதிலா அசாசிக்கும் தான் போடலாம் ஆக்சுவலி. ஸோ நீ எஸ்டாமேவா ஸ்டெம் பி போட முடியாத? தான் எப்போ ஷராடாச்சா? ஸ்டெம் பி முடியும் நினைக்கிறேன் சார். தப்லே கிஜாப். ஷாராட், துஜோ மற்ற pelajaranல நீ வந்து ஏ மைனஸ் வச்சுருக்கணும். பிஎம், பிஐ, மேத்ஸ் தம்பான், பயாலஜி, ஃபிசிக், கீமியா. எது இல்லை உன்ட்ட? எல்லாமே இருக்கு சார். பயாலஜி இருக்கா? ஆ அப்போ எப்படி நீ ஸ்டெம் பி ஆகுன? பயாலஜி ஸ்டெம் பி இல்லையா? ஸ்டெம் ஏ. ஸ்டெம் பி ஃபிசிக், பிளஸ் கீமியா, பயாலஜி இருக்கா? எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் சயின்ஸ் கம்ப்யூட்டர். ஃபிசிக், கீமியா, பயாலஜி எடுக்கிறியா? ஆ அப்போ நீ ஸ்டெம் ஏ. ஸ்டெம் ஏ பிளஸ் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட். அது பிரச்சனை இல்லை. நீ ஸ்டெம் என்ன ஸ்டெம்னா இது ஃபிசிக், கீமியா, பயாலஜி இருந்துச்சுன்னா நீ ஸ்டெம் ஏ. ஓ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் அது எப்படி சார் கணக்கு? அது லேட்டு மற்ற பிள்ளைங்க பயில வந்து நீ இப்போ அப்படி அப்படி போட்டு அது அந்த பாயிண்ட்டுக்கு வரும். அது நீ ஃபிசிக், கீமியா, பயாலஜி மற்ற பிள்ளை பேக்கேஜ் வந்து ஃபிசிக், கீமியா, பயாலஜி உன்னோட. தம்பான் சயின்ஸ் கம்ப்யூட்டர் 10 சப்ஜெக்ட் எடுத்திருக்கியா? ஆ, தம்பான் சயின்ஸ் கம்ப்யூட்டர் தம்பா பண்ணியிருக்காம தானே? அப்போ சயின்ஸ் பின் அது சொல்லியிருந்தா செஞ்சு பயாலஜி இருந்துச்சுன்னா போதும்டா. லப்பா ஷராட்டேன் அப்படியா? ஓகே சார். நான் போட்டு அப்படின்னா போட்டுக்கலாமே. ஓகே ஓகே. லாஜிக் தான் அது. அது சொல்றது உண்மை தானே? அண்ட் ம் அசாசி பின்தா எடுத்தீங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், நீ அசாசியில் வந்து சயின்ஸ் தான் படிப்ப. ம் அப்புறம் தான் வந்து டிகிரிக்கு தான் நீ என்னாலும் சூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. சார் இன்னொரு கேள்வி சார். ம் அவரு அவர் அட்வைஸ் பண்ணாரு, நீங்க 12 சாய்ஸஸ் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அசாசி மினிட் போட்டு ஒரு 2 டிப்ளமா ப்ரோக்ராம் மட்டும் போட்டா போதும். ஸோ உங்களோட கமெண்ட் இது என்ன சார்? என்ன சொல்றீங்க? போடலாம், பிரச்சனை இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 8 சாய்ஸ் நான் வேற லிஸ்ட் பண்ணியிருக்கேன். புதுசா லிஸ்ட் பண்ணும்போது கரெக்டா 8 சாய்ஸ் எனக்கு மினிமம் இதுல ஏதாச்சும் கிடைச்சா நோ வரி. ஸோ 8 மட்டும் போட்டா போதுமா? போதும் போதும். போதும். அது என்னன்னாயா, இதோட கீவேர்டு என்னன்னா, ஓகே, அந்த சாய்ஸஸ் எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் பாஸாக பார்ப்பாங்க, செகண்ட் சாய்ஸில் பாஸாக பார்ப்பாங்க, தேர்ட் சாய்ஸில் பாஸ் ஆவாங்க. இப்போ 6 சாய்ஸ் பண்ணால் 6 முடிச்சுட்டு 7வது சாய்ஸ் இல்லையா தடா kalau tak lepas lah. ம் kalau நீ வந்து 7க்கு மேலே போடுங்க, அப்போ ஒரு சாய்ஸாக திருப்பி இவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ ம் லெட்ஸே வந்து 7வது சாய்ஸ் வந்து உங்களுக்கு லெப்பாஸ்னா 8, 9, 10லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ 2வது சாய்ஸ் லெப்பாஸா, 1வது லெப்பாஸ், 2வது சாய்ஸ் லெப்பாஸா, கீழெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே சார். அது எடுத்துருச்சுன்னா சிஸ்டம் போய் முடிச்சு, ஓகே நீ எடுத்துருச்சுன்னு. அன்டில் யூ லெப்பாஸ் 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 வரும். ஓகே புரியுதாயா? சார். ஓகே, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதான் என்னோட அட்வைஸும்.
உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்காரு? அவர் இங்க நம்ம செஷன்ல ஜாயின் பண்றாரா? இல்ல அவரு இங்க இன்னும் ஜாயின் பண்ணல சார். ஜாயின் பண்ணாரு. பட் இஸ் clear enough, very clear. Okay, good for him. ஓகே சார். இப்போதைக்கு இவ்வளோதான் சார். Okay, ஓகே சார், தேங்க்யூ சார். சரி. ஹரிஷன். ஹரிஷன், வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுயா. சார் கோர்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐடி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிக்கணும். என்ன ஸ்டெம் நீனு? నాకు மனுஷன் ஹாலண்ட் ஸ்கோ என்ன? சார் SRC சோஷியல் ரியலிஸ்டிக் கன்வென்ஷனல். ஓகே, குட். என்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுத்த? ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ். வேற தமிழ். வேற சனி மாரல். இல்ல சரி, நாம் தவிர்த்து என்ன எடுத்த? எத்தனை சப்ஜெக்ட் தோத்தலாம் அவனுக்கு? 8 சப்ஜெக்ட் நினைக்கிறேன். நினைக்கிறியா? என்ன தம்பி? 8. ஏன் 8 தான் எடுத்த? எங்கள் ஸ்கூலில் அவ்வளோதான் சப்ஜெக்ட் இருக்கு சார். எட்டுனா என்ன பிரச்சனைனா உன் மெரிட் பாயிண்ட் குறையும். பட் பரவாயில்ல. ஓகே, இப்போ நீ என்ன சாய்ஸஸ் போட்டிருக்க சொல்லு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம் சார். கேன் அதுதான் யாரு 7 எடுத்து வச்சிருக்கீங்க. எங்க இருந்தியா ஹரிஷன்? சார் எங்க இருந்து? வை ஃப்ரம் பின்னே பினேங்கா? கொஞ்ச சார். பினேங்க எங்க? பிஎம். ஏன் நீ வரல? பிஎம் சார். அதான் அன்னைக்கே வரல. டிரான்ஸ்போர்ட் இல்லை சார். டிரான்ஸ்போர்ட் இல்லை. அம்மாங்க எங்கள் அம்மாவா பக்கத்துல தான் இருக்காங்க. பக்கத்துல தான் சார் இருக்கேன். ஏன் அனுப்பல அவனை? ஐயோ ஏன் அனுப்பல இல்ல சார், டிரான்ஸ்போர்ட் இல்ல. நீங்க கட்டி விட மாட்டீங்களா? இல்ல சார். மனம் உண்டா மார்க்கம் உண்டுமா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். சரிதா சார். ஓகே ஓகே ரைட் ஓகே. ஐயா கம்ப்யூட்டர் சொன்னேன், ஆனா நீ இன்ஜினியரிங் போட்டிருக்க. சாய்ஸ் இல்லையா? கீழவா. மெக்காட்ரானிக் கொஞ்சம் கம்ப்யூட்டர் இருக்கும், எலக்ட்ரிக் கொஞ்சம் கம்ப்யூட்டர் இருக்கும், எலக்ட்ரிக்கல் இன்னும் கொஞ்சம் குறவா இருக்கும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடு. பட் ஓகே, நம்ம எலக்ட்ரானிக்ல இருக்கோம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட். ஜத்தன் அவாம் ஜுத்தன் அவாம்னு என்ன தெரியுமா? தெரியல சார். தெரியல சார். தெரியாம போட்டு விட்ட. கஜுத்தன் அவானா சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டருக்கு அதுக்கும் தூரம். கீழே வேணும். எலக்ட்ரானிக் ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே. எலக்ட்ரானிக் டெக்னாலஜி. சரி, இதெல்லாம் கிடைச்சா போவியா? சார் இதெல்லாம் கிடைச்சா போவியா? சார் இல்லை, நீ கம்ப்யூட்டர்னு சொன்னியே, ஆனால் நீங்கள் போட்டுக்கிறதெல்லாம் மெக்கானிக்கலும் எலக்ட்ரிக்கலும் இருக்காதுன்னு கேட்குறேன். கம்ப்யூட்டர் தேடுறதுல எனக்கு ஒன்று தான் சார் கிடச்சிச்சு. இந்த 2வது ஒன்று போட்டிருக்காங்க. ஆமாம். வேற ஆக்சுவலி வந்து உனக்கு ஆர்ட்ஸ் டீமில் வந்து Sam. Yeah, Sam. Hey, Liga, don't book. My father suddenly has to wait first. யாரில் அது? காஸ்ட் ஓகே. Okay. If want, we can book tomorrow day. காஸ்ட் சாரியா. ஆர்ட்ஸ் டீம் கையா என்னது?
கம்ப்யூட்டர் படிக்கிறது ஆசையா வெறியா? ஆசை. வெறியில. அப்ப ஒளியலா? வேகமா பேசுங்க. நீங்க பேசாம இருந்தாலும் வேகமா பேசுவான். நீ சொல்லு தம்பி, அம்மாவை கட்டுக்காத. சொல்லுங்க சார். ஆசையா வெறியா? ஆசை. வெறினா வெறிக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? தெரியல சார். வெறினா அது படிச்சா வேலை செஞ்சா நான் அதுதான் வேலை செய்வேன், படிச்சா அதுதான் படிப்பேன். ஆசைனா இது பிடிக்கலாம் மற்றது ஓகே தான். அது எது நீ? அப்ப வெறி. அப்ப வெறியா? ஓகே. UTHMல டிப்ளமா டெக்னாலஜி மக்லுமாட் இருக்கு, போடலாம், எழுதிக்க. சொல்லிட்டேன் சார். UTHM Technology Diploma. Okay. Diploma Technology Diploma. ஓகே சார். ஓகே. நீ என்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ் எடுத்த சொன்ன? சனியா? சனி ஆமா பேர் சார். என்ன? பண்டிரிக்கான் சனி. அது சனி விஷுவல். PSP. சயின்ஸ் வச்சிருக்க? இதான் அந்த 8 சப்ஜெக்டோட பிரச்சனை. மேத்தமெட்டிக்கமா சயின்ஸ், கம்ப்யூட்டர், ப்ரொடக்சி, மல்டிமீடியா, எக்கோபிந்தோகிராஃபிக், டிஜிட்டல் சயின்ஸ், கீமியா, பயாலஜி, பிசிக்கல், lupisan kejuruteraan lah. Ini tak lepas lah opsi. Ya. Tiga mata pelajaran berikut. Sains, pendidikan moral, ஜஸ்ட் மிஸ். எல்லாம் ஜஸ்ட் மிஸ். ஏன்னா நீ 8 சப்ஜெக்ட்னால. ஏன் ஒரு கம்ப்யூட்டர் பிடிக்கும்? கம்ப்யூட்டர் பிடிக்குமா? எப்படி சொல்றது? ஹார்ட்வேர் உனக்கு தெரியும் சொல்லியா சார்? அவருக்கு வந்து ஹார்ட்வேர் ரொம்ப பிடிக்கும் சார், கம்ப்யூட்டர் சார். அதனால தான் அவர் வந்து கம்ப்யூட்டர் சூஸ் பண்ணிருக்காரு போல. ஏன்னா ரெண்டு சாஃப்ட்வேர்யா? கரெக்ட். சாஃப்ட்வேர் வேற, என்ன ப்ரோக்ராமிங் அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டது. ஸோ ஹார்ட்வேர்லாம் வந்து நம்ம ரிப்பேரிங் சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கு சார். மேபி அதனால தான் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு போல. ஓகேயா? இப்போ அடிஷனலாக அது ஒன்று தான் உனக்கு இருக்கு. ஓகே, நீ அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் கிடைச்சாலும் ஓகே தான் உனக்கு. ஏன்னா நீ ஹார்ட்வேர் பிடிக்கிறனால அந்த இன்ஜினியரிங் சைட் ஓகே தான் உனக்கு. ஓகே தானே உனக்கு? இல்லை அப்படின்னா இதுதான் வேணும்னா வி வெயிட், தென் வி ஹேவ் டு லுக் ஃபார் சம்திங் எல்ஸ். ஆனால் மேத்ஸ் எப்படி உன்னோட? பாஸ் பண்ணிடுங்க சார். பாஸ் பண்ணுறது ஓகே. கிரெடிட் எடுத்துக்கியா? எடுத்துடுவேன் நம்பிக்கை சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, அது கிரெடிட் எடுத்துனா பாஸ் ஆகும் சார். இப்போ வந்து இவர் வந்து அதை தவிர்த்து வேற என்ன கோர்ஸ் சார் இவருக்கு வந்து சூட் ஆகும் சார்? அவர் போட்டிருக்க கோர்ஸ்லாம் ஓகே சார். அவர் போட்டிருக்க நல்லா கரெக்டாக தான் போட்டிருக்காரு. அவர் சூட்டபுளாக தான் இருக்கு. ஓகே, எக்ஸப்ட் ஃபார் நான் சொன்னது மட்டும் தம்மா பண்ணிக்க. ஓகேயா? மற்றதெல்லாம் சூட்டபுள் அவருக்கு. ஏன்னா அவர் அந்த ஹார்ட்வேர் அப்படின்றனால. ரெண்டாவது அவருக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் சைட்டும் அதாவது அவரோட பர்சனாலிட்டிக்கு அது சூட்டாக தான் ஆகுது. ஓகேங்க சார். டோன்ட் வரி சார். இப்போ தான் வந்தீங்களா சார்? ஆமாங்க சார். ஏன் நான் ஃப்ரைடே வந்து என்னோட செஷனுக்கு வரல, பின்ன நான் அவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்டால் இல்லை அப்பா தான் கூப்பிட்டு போகலன்ட்டான்.
இல்ல சார் எனக்கு வேலை சார். நான் பார்த்தேன் சார். சரி, ஓகே. புரியுது எனக்கு சார். இப்போ வந்து இப்போ இப்போ அவர் வந்து ஹார்ட்வேர், இப்போ இன்ஜினியரிங் சம்பந்தம், இப்போ அது வந்து சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அது ஹார்ட்வேர் வேற, அது வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் ரைட்டு. ஸோ அது வந்து நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து படிச்சாதான் அவர் வந்து அதுக்கு மண்டியில் ஏறுமா, இல்லை இது படிச்சுட்டு அது செய்யறதுன்னா? அவசியம் இல்லை. ஏன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சைட் பொறுத்த வரைக்கும் ஏஐயா இருக்கலாம், இல்லை சைபர் செக்யூரிட்டியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் படித்தா குட்லா, ஆனால் அவ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதோட டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு, அப்ஸ்கிலிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் 2 வருஷம் படிச்சுட்டேன், 2 வருஷம் கழிச்சு நான் அதே முடியாது. சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டிலையும் நிறைய மாறிடுச்சு. இப்போ ஏன்னா நிறைய சிஸ்டம் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஏஐயில் வந்து 6 மாதத்துக்கு மேலே இந்த ஏஐயோட பிரச்சனை வேற, இப்போ இருக்கிறது வேற. ஆமாம் சார், ஏற்கனவே ஒரு 45,000 டூல்ஸ் இருக்கு, ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஆமாம், டூல்ஸ் அது நீங்கள் சொல்கிறது எல்எல்எம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மட்டும்தான். அது லாங்குவேஜ் மாடல்ஸு. ஏஐயில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம பாய்க்கிறது எண்ட் யூஸர் பாய்க்கிற விஷயம் பற்றி சொல்ல 45 டூல்ஸ்னு, ஆனால் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. கம்ப்யூட்டிங் டூல்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் நிறைய இருக்குது அதில். ஓகே, ஏஐ பொறுத்தவரைக்கும் 3 இருக்கு. ஒன்று அந்த சிப்பு, இன்னொன்று எல்எல்எம், இன்னொன்று வந்து இது ஏஜென்ட் அப்ளிகேஷன்ஸு. ஓகே, ஸோ நிறைய விஷயம் இருக்கு. ஆரம்பத்தில் படித்தா குட், ஆனால் என்னன்னா டிபெண்ட்ஸ்லாம். மேபி வந்து ஏன்னா யூபியூ பொறுத்த வரைக்கும் சார், ஆரம்பத்தில் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஓகே, கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுடேட்டட் தான் கம்பேர்ட் டு ப்ரைவேட். என்ன ரீசன்னா அந்த சிலபஸ் மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் லேட் ஆகும். ஓகே, ஆனால் ஐபிடிஎஸ் ப்ரைவேட்டில் வந்து அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க ஆட்டோனமி இருக்கிறனால அவங்க மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப் டு டேட்டாக இருப்பாங்க. தட்ஸ் திங். ஓகே, பட் கவர்மெண்ட்லேயும் முடியும், பட் டிபெண்ட்ஸ் நம்ம என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் அட்வைஸ் பண்ணுறேன் எது அவனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. எனக்கு இந்த கம்ப்யூட்டர் படிக்கணும் சொல்கிற பையனும் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து டாக்டர் படிக்கணும்னு சொல்கிறவங்களும் கம்பேர்ட் டு கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொல்கிறவங்க எனக்கு கம்ப்யூட்டர் படிக்க சொல்ல பிடிக்கும். ஏன்னா நீங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்கிற மாதிரி எல்லாம் டாக்டர், லாயரு, என்ஜினியரு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க. ஏன்னா அதுலேயும் வந்து இப்போ உலகம் தெரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வரணும். ஓகே, ஏன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் போது அதான் பிரச்சனை. சார் எங்கே வேலை செய்றீங்க நீங்கள்? சார் நானா சார்? வெஸ்டர்ன் டிஜிட்டல் சார். அதை செமிகண்டக்டர்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் அங்கே என்ஜினியர்ஸும் தேவைப்படுது. இப்போ வந்து அதிகமாக இப்போ அந்த சாஃப்ட்வேர் சைட்லாம் இருக்கிறவங்களாம் இந்தியாக்காரங்களா? இப்போ இங்கே சார் ஆமாம், பெங்களூர் அந்த மாதிரி. இப்போ அதை தான் ரிப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. அன்றைக்கி தான் மினிஸ்ட்ரி எக்கானமிக்கு அந்த கம்பெனி எக்கானமியோட ஸ்டாஃபாக தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ரிப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப டிபெண்டாக இருக்கோம் அவங்களோட. ஸோ லோக்கல் மேன் பவரே பாய்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதான். ஸோ அதுக்கு வந்து இவனுக்கு தேவையாச்சா, இவனுக்கு படிச்சுட்டு வெளியாகணுமே. ஏஐ சாஃப்ட்வேர், சரி சாஃப்ட்வேர்னாலே ஏஐ தான் சாஃப்ட்வேர், அது சாஃப்ட்வேர்ல. ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை பாதுகாக்கிற சைபர் செக்கும் எல்லாம் தேவைப்படும். இப்போ இருந்தாலும் சார், இப்போ வந்து நம்ம லோக்கல் பீப்புள் பாய்ச்சாலும் அவங்களாம் வந்து இப்போ இந்தியா பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அட்வான்ஸாக போய்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இப்போ பாயிண்ட் என்னென்னா படிக்கிறது முக்கியம் இல்லை, அப்ஸ்கில்லிங் தான் இம்பார்ட்டன்ட்றேன். பேசிக் டிகிரி டிப்ளமா வச்சுருக்கும் போது டிப்ளமா டிகிரி மட்டும் பத்தாது, அதுவும் பேசிக். நீங்கள் யார் அட்வான்ஸாக போகிறாங்க அப்படின்னா யார் அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் கைட் பண்ணுற ஸ்டூடெண்ட் கூட ஓகே, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட்டில் படிக்கிறவங்களுக்கு நான் அடிஷனல் சர்டிஃபிகேஷன் பண்ணுவேன். ஐபிஎம்லேருந்து நான் ஸ்பான்சர் பண்ணி ஐபிஎம் வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக ஏஐயில் என்ன இருக்குது, சைபர் செக்யூரிட்டி என்ன இருக்குன்னு வந்து காஸ்ட் நடத்தி அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவேன். ரீசன் என்னென்னா நீங்கள் வந்து சிலிபஸை நம்ம இருக்க முடியாது, அவங்கள வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்தோன்னா இவனே இப்போ நிறையா கோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ஸ்கில்லிங் வந்து நீ இப்போ அதாவது நீ இப்போ வேணால் அண்டர் கிரேடாக இருக்கும்போது நீ அப்ஸ்கில்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் கிராஜுவேட் பண்ணாலும் அப்ஸ்கில்லிங் பண்ணணும். அப்ஸ்கில்லிங்னு அர்த்தம் என்னத்த மாதிரி. ஓகே, இப்போ நீ வந்து சிம்பிளாக சொல்ல போனால் சரி, நீ வந்து 1வது கணக்கு 2வது கணக்கெலாம் 1+1 2+2 2 × 3 உனக்கு தெரியும், சிஃபேலாம் தெரியும் தானே. ஓகே, சிஃபே படிக்கிறது தான் வந்து இப்போ டிப்ளமா டிகிரி படிக்கிற மாதிரி. அந்த சிஃபேரை வச்சு நீ என்னென்னலாம் கிரியேட் பண்ணலாம், அது வந்து அப்ஸ்கில்லிங்.
அது நீ சொந்தமாக நிறைய விஷயம் கற்றுக்கலாம். புரியுது என்ன சொல்றேன்? அந்த நாலேஜை வச்சு நீ என்ன பண்ணலாம்? அதுக்கு வந்து உனக்கு வந்து அது நீ அந்த இதில் சொல்லி சிலபஸில் இருக்காது, ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்கும். அப்போ அவுட் ஆஃப் சிலபஸ்னா இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் அக்சசிபிள் டு எவ்ரிபடி ஆச்சா. நீ இந்தியாவில் இருந்தாலும் பண்ணலாம், சிரியாவில் இருந்தாலும் பண்ணலாம், ஈரானில் உட்காந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் இப்போ எங்கே இருந்து உட்காந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சார் ஆக்சுவலி என்னன்னா அவங்கவுங்க திறமையை பொறுத்திருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன் பாயிண்ட்ஸ் வந்தீங்களா, இந்த பாயிண்ட்லாம் கைட் பண்ணணும், இந்த கைடன்ஸ் வந்து இவங்கெல்லாம் கைட் பண்ணணும். நான் ஏன் அதை சொன்னேன்னா அதான் காரணம். இப்போ விட்டோம்னா அவங்கள போய் படிச்சுட்டு அப்படி பாட்டுக்கு அவங்களும் சுற்றிட்டு இருப்பானுங்க. ஏன்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்குது அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒரு இந்தியா கணக்கில் வேலை செய்யணும், என்னன்னா அவங்க அப்ஸ்கில்லிங் இல்லை. சரி, நம்ம கிட்ட வந்து உட்காரும் போத ஒரு கேண்டிடேட் நாங்கள் பார்க்கும்போது லெட்ஸே வந்து லேட்டு வேலைக்கு போகும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு ரிசல்ட் மட்டும் இல்லை, என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கு காமின்னுவான். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே இதனால புது ஐடியா இருக்க, நல்லா இருக்க, அப்புறம் நீ என்னென்ன மைண்டில் ப்ராஜெக்ட் வச்சிருக்குன்னு கேட்பான். உனக்கு என்னென்ன விஷயம் தெரியும்னு கேட்பான். அந்த என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறது நீ ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கா நீ சொந்தமாக முயற்சி எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி நீ கிராஜுவேட் பண்ணும்போது ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் இருக்கும், அது வந்து நீ செஞ்சிருப்ப ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி, ஓகேவா? ஆனால் அது பத்தாது, அதையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பான். இப்போ நீ அடிஷனல் என்னென்ன பண்ணியிருக்க, என்னென்ன கற்றுருக்க. நான் வந்து நீ உட்காரும் போது நான் இதான் என்னோட கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட், அடிஷனலாக வந்து நான் இந்த ஸ்கில் ஐபிஎம்ல இந்த ஸ்கில் எடுத்திருக்கேன், மைக்ரோசாஃப்ட்ல இந்த ஸ்கில் வச்சிருக்கேன், ஏஐ இந்த படிச்சிருக்கேன், இதை வச்சு நான் வந்து இதை செஞ்சு பார்த்தேன், இதை செஞ்சு வந்து இந்த கம்பெனிக்கு நான் சும்மா ஒரு சர்வீஸ் வந்து நான் ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோஃபோலியோ காமிச்சின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓ ஆமாம் இவன் கொஞ்சம் இதாக இருக்கான், இவன் எடுத்துக்குவானுங்க. அதான் கதை. நீங்கள் வேலையை செஞ்சுட்டு வச்சுக்கேன் பத்தாது, ஏன்னா நீ படித்தது வேலையாக இருக்கும், வேலையில் தேவைப்படுறது வேலையாக இருக்கும். அப்போ நீ கண்டினியூஸாக ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன வந்துச்சு புதுசாக, என்னென்ன த்ரெட் இருக்கு, சைபர் செக்யூரிட்டி என்ன த்ரெட் இருக்கு, என்ன பக் வந்திருக்கு. புரியுதாயா தம்பி என்ன சொல்றேன்னு? நீ வந்து கம்ப்யூட்டர் லைனில் போயிட்டுன்னா படிக்கிறது நிப்பாட்டவே நிப்பாட்டு, ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது நிப்பாட்டவே நீ பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நீ அப்ஸ்கில் பண்ணிட்டு தான் இருக்கும், விச் இஸ் வெரி குட். அர்த்தம் என்னன்னா உன் மூளை வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்போ நீ இன்னும் நீரோடி வாழ்வ. எப்பெல்லாம் நம்ம எப்போ தரமா நம்மளுக்கு வயசாகுது பிரச்சனை வருது, எப்போ தரமா எப்போ சிந்திக்கிறதையும் புது நாலேஜ் லேர்ன் பண்ணுறதை நிப்பாட்டுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வரும். புரியுதாரி? ஓகே, நல்ல துறையை தேர்ந்தெடுத்துருக்க, இது நீ போட்டது ஓகே, பட் வி வெயிட் ஃபார் த ரிசல்ட், தென் வி டூ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேயா? கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. ஓகேயா? ஓகே சார், எனிதிங் எல்ஸ்? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். ஏன் ஐடி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு துறை. இப்போ எனக்கு அந்த இந்தியன்ஸ் தான் அதில் நிறையா வரணும்னு எதிர்பார்க்குறேன், அதான். ஓகே ரஃபேல், கிவ் மீ 2 minutes. 2 minutes. Alamak, sekejap. I pause sekejap. ரஃபேல். ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஸோ ஐ அஸ்யூம் நீ வந்து ஜனவரி 10 செஷன் ஃபுல்லாக பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். அப்புறம் அந்த இன்ஜினியரிங் தான் தனியாக வச்சிருந்தீங்க, அந்த வீடியோவும் பார்த்துட்டேன். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ என்ன லிஸ்ட் பண்ணியிருக்க சொல்லு சார். அசசி கஜுருத்ரான் அண்ட் டெக்னாலஜி யூபிஎன்எம் இது பண்ணியிருக்கேன் சார். ஆம்பிஷன் என்ன முதல்ல? சார் ஆம்பிஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஜிஜிகேல போடலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி வெப்பன் எக்ஸ்பர்ட், வெப்பன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும்னு ஆசை, ஒரு இதுல இருக்கிறேன் சார். ஆமிலாம். ஆமி சார். ஆமிக்கு வந்து நீ வந்து டிகிரி எடுத்துட்டு போனீங்கன்னா பகோஸ். ஆமாம் சார். எந்த டிவிஷன் கிடைக்குதுன்னு லேட்டு நீ ஆர்மி அப்ளை பண்ணணும் தான் தெரியும். நான் மேஜர் இல்ல கமாண்டர் பதவி எடுக்கலான்னு தான் இருக்கிறேன் நீ சார். எடுக்கலாம்னு அவர் தூக்கி இல்ல கொடுத்து இல்ல, அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்து இது பண்ணலான்னு தான். அது எப்படின்னா ரேங்க் படி எப்படி வரும்னா, நீ டிகிரி வச்சு போதா லெஃப்டினன்ட் மூடா வருவ, அப்புறம் கேப்டன் ஆவ, ஆமா சார். ஆமா சார். அப்புறம் வந்து லெஃப்டினன்ட் கர்னல் ஆவ, அப்புறம் கர்னல் ஆவ, அப்படி வரும். சாரி, கேப்டன் முடிஞ்சு மேஜர், ஆமா சார். அப்படியே அது முடிஞ்சு அப்படியே ஏறுவ. ஓகே, அது வந்து பை இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், நாட் பை ஹவு எக்ஸ்பர்ட் ஆர் யூ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்டினன்ட் கர்னலுக்கு லெஃப்டினன்ட் மூடாக்கு வரதுக்கு வந்து நீ ஒரு டிகிரி வச்சுருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டிகிரி வந்து சின்ஸ் உங்கள் டெக்னிக்கல் லைனில் இருக்கிறதுனால எஸ் நீ என்ஜினியரிங் பேஸ்ட் டிகிரி தான் செய்யணும். ஓகேவா? ஸோ என்னென்ன போட்டிருக்க சொல்லு.
Sir, asasi kejuruteraan teknologiயும் அப்புறம் asasi pengurusan பாரு dan யூபிஎன்எம்ல ஒரு strategi. அசாசி இருக்கு, என்ஜினியரிங் அசாசி அது போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து பாலியோட அசாசி இருக்கு, அது போடலையா நீ? Diploma kejuruteraan mechanical போட்டிருக்கேன் சார். ஓகே, பாலியில ஒரு அசாசி இருக்கு, அசாசி டிவேட், அதுவும் போடு. ஆமா சார், asasi teknologi kejuruteraan. டிவேட் அது பாலியோடையா? ஆமா சார். அப்புறம் அசாசி கஜுருத்துடன் டெக்னாலஜி யூபிஎன்எம் ஆமா சார், அதுவும் சார். அது போட்டிருக்கியா? சரி, வேணா போட்டிருக்க சொல்லு. சார் டிப்ளமா kejuruteraan மெக்கானிக்கல் UMPSC. ஓகே, வேற? அப்புறம் டிப்ளமா kejuruteraan எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் டிப்ளமா டெக்னாலஜி kejuruteraan மெக்கானிக்கல், அது வந்து யூனிமேப்போட. ஓகே, வேற? வேற வந்து டிப்ளமா kejuruteraan எலக்ட்ரிக், அது வந்து UTHM. அப்புறம் டிப்ளமா kejuruteraan எலக்ட்ரிக் யூனிமேப்போட, டிப்ளமா kejuruteraan மெக்காட்ரானிக் யூனிமேப்போட, டிப்ளமா kejuruteraan எலக்ட்ரானிக் யூனிமேப், டிப்ளமா kejuruteraan மெக்கானிக்கல் யூத்தம், டிப்ளமா kejuruteraan எலக்ட்ரானிக் யூத்தம். ஓகே, ஆல்ரைட், சுக்கோ பக்கா. ஓகே, இதே ரிமைன் பண்ணிக்க. நீ என்ன ஸ்டெம்? ஸ்டெம் ஏ சார். ஸ்டெம் ஏனா நீ இன்னும் 2 அசாசி போடலாம். அசாசி பின்தார், அசாசி சயின்ஸ் பத்தானேன்னு போடலாம். ஓகேயா? அது போட்டு வச்சுக்க. அசாசி பின்தார் யூகேஎம், அசாசி சயின்ஸ் பத்தானன் யூபிஎம். ஓகே, இது என்னன்னா லேட்டர் டிகிரி வந்து அங்க அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இது இருக்கு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்லாம் இருக்கு. ஓகேயா? வேர் யூ ஃப்ரம் ரஃபேல்? I'm from Pahang sir, Bara district. பரோ, ஓகே, ரைட். ஸோ இது போட்டுக்க. தென் ரிசால்வ் வந்தோடனே வில் ஹேவ் அ டிஸ்கஷன் அகேன். ஓகே, ஓகே சார். ஆல்ரைட். எப்படி இருந்துச்சு பேருக்கு? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் சார். நேஷன் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ நாள்? 3 வீக்ஸா 4 வீக்ஸா? அப்போ 6 weeks சார், 45 days. 45 டேஸா? ஓகே, குட் குட். ஓகே, யா, ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, பாய் சார். பாய். தர்ஷினி, ஏன் லேட்டாக கேமரா ஆன் பண்ண? தைக்கோட அரஹன். Hello, sir. ஹலோ. I am a STPM leaver, sir, சரி, and I'm taking STEM A. I'm ஓகே, science stream also. ஓகே. And 29 ஓட வீடியோ பார்த்துட்டேன். என்ஜினியரிங் வீடியோ இப்பதான் பார்த்து முடிச்சேன். ஓகே, பட் எனக்கு ஒரு இன்ஜினியரிங் கொஸ்டின் போறியா? இருக்கு சார். Yes, ஆம்பிஷன் I என்ன? want to be a chemical engineer. ஓகே, கொஸ்டின் சொல்லு. ம் ஓகே சார், ஞாபகம் இருக்கா அன்னைக்கு வாட்ஸ்அப்ல கேட்டேனே என்னோட SPM ரிசல்ட் கிளியர் ஆகலன்னு. ஓ, ஓகே, ஓகே, ரைட் ரைட். சரி, இன்னொரு ஆஹா, கொஸ்டின் தரேன். உன்னோட ஓகே சார். இது தரேன். ம் So can see? வருது வருது. லாகின். ஆஹா, ஓகே, சிம்பான். simpan. ஓகே, What shall I do? சிம்பான். Okay, Terusnya, seterusnya. And இதுதான் நான் கொஞ்சம் பார்த்து போட்டேன் சார். உன்னோட சிஜிபி என்னவா? ஸோ என்னோட சிஜிபிஏ எனக்கு தெரியாது சார். Sem பிகாஸ் 1, என்னோட Sem 2. STPM SAM 1 2.5, SAM 2 2.75. ஓகே, இது போகிறது பாஸ் ஆகாது எதுவுமே. புரியுது ஓகே, சார். பட் ஐ டுக் எவ்ரி உலங்கன் எடுத்துக்கேன் சார். ஓகே, இருந்தாலும் வந்து நீ யூடிஎம்லாம் போட முடியாது. பாஸ் ஆகிடும். ஓகே ஓகே, சார். எப்படி பார்த்தாலும் வந்து ரிப்பீட் வந்து அவங்களுக்கு அதுதான் பண்ணுவாங்க. உன்னோட மெரிட் வந்து எனிதிங் பிலோ 75 தான் நீ போடணும். 80 to 75 கீழே தான் போட முடியும். ஓகே சார். ஓகே, சரி, பாரு, நீ கீழே வாயேன். அடுத்து அந்த அந்த இது முதல்ல பார்த்துருவோம். பிரச்சனை ஓகே சார். ஸ்டாப் ஷேரிங் பண்ணிடுறேன் சார். கீழே இல்லை, கீழே வா, கீழே வா, கீழே வா. ஏய், ஏன் முதல்ல என்ன SPM ஓகே ஓகே சாரி போட சார். முடியும்னு சொன்னேன். நான் எஸ்பிஎம் தான் சார் போட பார்க்குறேன். முடியாது. ஆமா அதை ஓகே ஓகே காமிக்கல. ஓகே. கீழே வா. சத்ருஷ்யா. seterusnya. ஓகே, ஜோன் Okay, கம்ப்ளீட் போடு. wait sir.
Anda telah okay, just okay. Teruskan. Okay, boleh? Tak ada masalah apa-apa? என்ன masalah உன்னோட? So last time நீ சொன்னீங்க STPM செஞ்சவங்க SPM results வந்து restart பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொன்னீங்க. அந்த ஆமா வீடியோல கூட அப்படி சொன்னீங்க. So ஆமா அதான் பண்ணிருச்சாங்க. உனக்கு தெரியாது, சிஸ்டம்க்கு தெரியும். okay sir. ம். Okay, சரி okay, சும்மா understand டேஷ்போர்ட் sir. தானே, கிளிக் டேஷ்போர்ட். டேஷ்போர்ட் மேல Dashboard? அங்க மேல டேஷ்போர்ட் தட்டு. ஓகே, Okay, பொர்மோனான் போடு, கிளிக் பண்ணு. கிளிக் பொர்மோனான் okay. பொர்மோனான். ஓகே, Uh-huh. ஈஸி பண்ணு. Okay sir. சோ அப்படியே வரலையா sir? இதான் வந்துருச்சுல. Okay sir. உன்னோட அங்கேயே தான் இதாயிடுச்சு. அப்ப அது ஓட்டோவா சிங்க் ஆயிடும். Okay sir. உன் ரிசல்ட் நீ பார்க்கணும் Understood. எதிர்பார்க்காதடா. உனக்கு தெரியுதா? Okay. ஓகேம்மா, சரி. ஆமா உன்னோட sir. செஷன் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, இந்த டாட்டா நீ இது பண்ணணும். ஓகேயா? Okay. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட இப்போதைக்கு வந்து மெரிட் அப்படின்னும் போத கரண்ட் மெரிட் வச்சு யோசி. ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓகே. இப்போ நீ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ட, என்ன வேலை செய்ய போற? As a chemical engineering industrial base படி போலாம் தானே sir? அதான் என்ன வேலை? For me எனக்கு like behind companies or medical or plumbing ஓகே, அது ஈஸியா மாதிரி த்ரூ. பட் எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஆல்ரைட். அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டாஃப் நீ அதே வேலை செய்யறதுக்கு வந்து நீ டெக்னாலஜி மக்மால் புர்பாத்தான், ஈவன் என்னது சயின்ஸ் குணான், அப்ளைட் சயின்ஸ் அதெல்லாம் நீ அப்ளை பண்ணணும். ஓகே, okay sir. எனிதிங் Because ரிசர்ச். என்னோட main interest chemistry தான் sir. I love organic chemistry so much. Okay, that's okay. I know you அதனால like தான் it. But the point there is your the pointer. Okay, நீ டியூஷன் போனியா? yes I went. பாதியில தான் போனேன் sir. உன் SPM ரிசல்ட் என்னது? 8 A's sir. ஏன் 8 A's 2 B plus. ஓகே, ஏன் வந்து STPM உனக்கு கஷ்டமா இருந்துச்சு? Because after SPM முடிஞ்சோன STPM நான் SPM ஓட இதுலயே போனதுனால sem 1 ஊத்திக்கிச்சு. Because I was not concentrating. நான் SPM படிச்சேனோ அதே மாதிரி படிச்சேன். sem 2ல வந்து I tried to recover back and then okay lah. And sem 3 நான் பொத்தயா படிச்சேன் sir. So sem 1 sem 2 நான் உள்ளாங்கல கவர் பண்றதுக்கு. பாயிண்ட் என்ன சொல்றேனே. ஓகே, ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா இங்க நிறைய தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. ஓகே, STPM போலாமான்னு கேட்குறாங்க. நான் எப்பயுமே சொல்றது, ஓகே, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். முதல்ல நீங்க STPM போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான கோல் இருக்கணும். நம்பர் 1. ஏன் நான் சொல்றேன். ஏன் கிளியர் கட் கோல் இருக்கணும்னா பேசிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பிள்ளைங்களா. STPM கஷ்டம். 10 times harder than SPM. கரெக்ட் ரஷினி? கரெக்ட். Yes, so correct. ஸோ கரெக்ட். 10 times harder. ஸோ அப்போ கிளியர் கட் கோல் இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து STPM எஃபர்ட் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்ரோல் எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி இருக்கும் உனக்கு. ஆமாவா? ஓகே, 1. ஆமா. 2வது நான் என்ன பார்ப்பேன்னா உங்கள் ரிசல்ட்டை நான் பார்ப்பேன். இந்த ரிசல்ட் நீ 8A சொன்னல, 8A நீ படிக்கலாமான்னு கேட்டால் படிக்கலாம். ஆனால் 2வது கேள்வி நான் கேட்பேன் என்னன்னா, நீ SPM ரிலேக்காக படிச்சா இல்லை கஷ்டப்பட்டு படிச்சியா? SPMல என்ஜாயா படிச்சேன் சார். I love ரிலேக்காக படிச்சேன். ஓகே, இதே நீ கஷ்டப்பட்டு படிச்சு 8A எடுத்த அப்படின்னா ஓகே நான் STPM போவாதேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது இன்னும் கஷ்டப்பட வேண்டியது. ஸோ உனக்கு வந்து மேக்ஸ் அவுட் ஆயிடும், பேர்ன் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நீ இலக்கணம் படிச்சுக்க. பட் அப்பவே வந்து உனக்கு அங்கே ஸ்ட்ரகிளிங் இருக்கு. ஓகே, நான் அதுதான் கீவேர்ட். அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ரிலேக்காக படிக்கல, இது பண்ணல அப்படின்னா, அண்ட் உன்னோட அம்பிஷன் கெமிக்கல் அந்த சைட் போனோம்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் உனக்கு. நீ என் கிளாஸே செஷன் இருந்தியா? ஆமா சார் வந்திருந்தேன். நான் வந்து அதை அட்வைஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீ என்கிட்ட என்னோட அட்வைஸ் கேட்டிருந்தா நான் உனக்கு வேற என்ன கிடைச்சிச்சு யூபியூல? ஆக்சுவலி நீங்க டிப்ளமா செய்ய சொன்னீங்க சார். பட் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு கோ 5 என்ன இயர்ஸ் டிப்ளமா கிடைச்சு உனக்கு? டிப்ளமா gas mekanik kejuruteraan mechanical gas something gas dan minyak. politeknik aja sir.
Yeah, Yes, yeah, and yeah. yeah. So which is also a mechanical. Sorry, which is also chemistry. Okay. Yeah. So point, never mind. It's okay. It's a choice lah. All right. என்ன இஷ்யூனாமா அதில் இப்போ தான் இஷ்யூ. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரகிள் திருப்பி வந்து உட்காந்துரும். வி டோன்ட் நோ yet. ஏன்னா STPM முடிச்சுன்னு ஒரு காம்படிஷன் இஸ் ஈவன் மோர் ஹையர், கிரேசி ஹை. நான் சொல்றேன் STPMல வந்து உனக்கு 3.5 மேலே இல்லைன்னா நீ கேட்ட காசு கிடைக்கிறது டஃப். 3 இல்லை, அது உண்மைதான். 3.5 AAB இல்லை ABB மினிமம் இருக்கணும். Without pengajian without question you have to have an A lah. Okay, but மற்ற 2 சப்ஜெக்ட் பிள்ளையான் வந்து ABB இல்லை AAB இருக்கணும். அப்பதான் ஒரு சான்ஸ் இருக்கு அங்க. உனக்கு கெமிக்கல் இன்ஜினியர் காம்படிட்டிவ் தான். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இதான் உன்னோட அட்வைஸ். ஓகே, நம்பர் 1. ஆல்ரைட், வேற கோர்ஸ் ட்ரை பண்ணு. சயின்ஸ் ரிலேட்டட் அப்ளைட் சயின்ஸ் பாரு. ஆனா ஓகே, நீ அடுத்த டாட்டா என்ன டாட்டா பார்க்கணும் பார்த்து நான் சொல்லிப்பேன். டாட்டா கேட்டிருப்பேன் பார்த்தியா, அங்கே போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த டாட்டா வந்து நீ சூஸ் பண்ண கோர்ஸுக்கு அந்த டாட்டா நீ செய்யணும். அப்பதான் அவன் சூஸ் பண்ணி கொடுக்க முடியும், ஏதோ 1வது ஏதோ 2வது போறதுன்னு. ஆனால் UTM இந்த 5 யூனிவர்சிட்டி போடாத. உன்னோட ரிசல்ட் அந்த 5 யூனிவர்சிட்டி போடாத. என்ன அந்த யூனிவர்சிட்டி? UTM, USM, UPenn, UTM. ரிசர்ச் யூனிவர்சிட்டி டஃப். பட் UMPSA, UNIMAP, UMT சஜஸ்ட் பண்றேன். கெமிக்கல் இருக்கு. ஓகே, அதே சமயத்துல யூனிசா கூட நீ யோசிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் வந்து யூ கேன் திங்க். அண்ட் UMS, UNIMAS. ஓகே சார். தூரமா போறதுக்கு இல்ல சொல்லுவாங்களா, UMS போனோம், சபா போணுமா, சரவா போணுமா? அதெல்லாம் இல்ல சார். எங்க அப்பா அம்மாக்கு பொறுத்த வரைக்கும் நீ படி, ஏன்னா எங்க அப்பா அம்மா யாருமே கிராஜுவேட் இல்ல, நீ எவ்வளவு வேணா படி, அதான் சொல்லுவாங்க. சரி, அப்ப UNIMAS, UMS தான் உனக்கு. அந்த UMT, UNISA, UNIMAS, UMS இதுலயே கேம் விளையாடு. ஓகே சார். ஓகே, போட்டு எனக்கு அடுத்த காமி. ஓகேயா, எப்படி இருக்கு பாப்போம். ஓகே சார். சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். STPM பத்தி நான் இன்னும் வந்து அடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சோன்னா அது என்ன அதுன்னு இன்னும் அட்வைஸ் பண்றேன். டெஸ்னா. ஹலோ சார். ஹலோ சார், நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்குள்ள செக்ஷன் ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படியே ஜாயின் பண்ண. ஆனா சார், என்னோட மேபிக் செக்ஷன் வந்து வெனஸ்டே அப்போ என்னால் ஜாயின் பண்ண முடியாது சார். எனக்கு வந்து பார்ட் டைமா என்னது ஜாப் பண்றதால எனக்கு ஸ்கெட்யூல் வந்து. அப்ப நீ ரெக்கார்டிங் ஆளுக்கு காணாம போச்சு. டெஸ்னா பரவாயில்ல. மிகித்திரன் சார் வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு கைங்களோட பிளான் போட்டிருக்க? இல்ல சார். எதையா நாளைக்கு உன் கைங்களோட பிளான் இருக்கு, எனக்கு எப்படி தெரியுது? அப்படியே இது மைக் ஆன் வச்சு உன் கைங்களோட பேசியிருந்தேன் தெரியுமா? எல்லாம் சாரி சார், நான் தெரியாம அன்மியூட் பண்ணேன் சார். சாரி. சரி சரி சொல்லா. சார் நான் போன வாரம் நான் தெரியும் பின்னிக்கல். தெரியும். ஸோ நான் கரெக்ஷன் செஞ்சுட்டேன். காமி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் சார். பார்க்க முடியுமா சார்? இல்ல, இன்னும் வரலையா? ஓகே, வருது. சார் நான் இடம் மாத்திட்டேன். ஆம்பிஷன் இன்ஜினியரிங் தானே சொன்னேன்? ஆமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். ஓகே, நீ ஸ்டெம் ஏவா? ஆமா சார், ஸ்டெம் ஏ. நான் அது இடம் மாத்திட்டேன் சார். 7 and 8 நான் மாத்திட்டேன். அப்புறம் நான் கோர்சஸ் சொல்றேன். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியர், ரைட்? இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், 6ம் 8ம் ஓகேயா? ப்ரோக்ராம் கோட் என்ன தெரியுமா? 5, 8 and 10. Sorry, 5, 6, 8 and 10.
60. Look at the program ஆமா code. ஆமா சார் கோட் So சேம் that means what does that mean? கோட் சேம்னா கவுண்ட் as ஒன் சார் They only will process once. So ஒன்று ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா 3 இடம் உனக்கு ரிஜெக்ட் ஆகும். Okay, you want to take the risk? நோ சார் Then ஒன்று போடு இடம். See, UPU processing வந்து it doesn't go by, ஓகே, அது வந்து உங்கள் இடத்த பொறுத்து ப்ராசஸ் ஆகாது. நான் பாலி ஒங்கோமா ஒரு தட்டி பாலி சாஸ் இன்னொரு முறை ப்ராசஸ் பண்ணாது. கத்தாழ மாதிரியா? ஆமா சார் சாரி சார் சரி பரவாயில்ல. எழுதி வச்சிருக்கியா இல்லையா? பாஸ்வேர்ட் ஆமா சார் இருக்கு சார் என் தங்கச்சியோட சேர்த்து ஒரே கம்பெனியில் வைக்கிறீங்களா? ஆமா சார் ரைட் கரெக்ட். புரியுதா? ஸோ அப்போ வந்து அது வேஸ்ட்டு. இப்போ நீ வந்து மெக்கானிக்கல் தான் செய்ய போகிற. ஆமா சார் யூஎம்கேல அசாசி சயின்ஸ் போட்டிருக்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் செய்ய முடியுமா? யூஎம்கேல மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கா டிகிரி? யூஎம்கே யூனிசி மலேசியா கிளாந்தான்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிகிரி இருக்கா? எப்படி செக் பண்ணுறது இதை? ஷாராட்டில் இல்லை, நீ போயிட்டு ஆமாம் அந்த மாசுக்கானில் போயிட்டு நீ ஒரு அசாசி ஸ்டூடெண்டா, ஓகே, நீ வந்து அங்கே போய் செக் பண்ணணும் என்ன கோர்ஸ் இருக்குது டிகிரியிலன்னு. புரிஞ்சா? அசாசி சயின்ஸ் யூஎம்கேல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது. ஆனால் அசாசி கஜுருத்ரான் யூபிஎன்எம் போட்டிருக்கியா? அசாசி கஜுருத்ரான் யூபிஎன்எம் ஆமா சார். ஓகே, அதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. யூஎம்டியில் ஓகே இருக்கு, அது பியோர் மெக்கானிக்கல்ல பட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் இருக்கு. ஓகே, அதர்வைஸ் நீ வந்து டிப்ளமா கஜுருத்ரான் மெக்கானிக்கல் நிறைய இருக்கு, அது நீ போடலாம். ஆமா சார் டிப்ளமா போட. ஓகே, கீழே வேணும் யூஎம்எஸ்ல. ஓகே, ஏன் கிமியா திடீர்னு வந்துருச்சு? பண்ணணும், நீ அண்ணா தான் போட்டிருக்கீங்க. அப்போ 4 இடம் வேஸ்ட்டு. 6, 8, 10, 12. இன்னும் டிப்ளமோ மெக்கானிக்கல் நிறையா இருக்குடா, போடலாம்டா. ஓகே மித்ரன்? எஸ் சார். ஓகே, அதை மாத்திடு. ஓகே ஆல்ரைட், தேங்க்யூ சார். சரி. சர்வின்? வணக்கண்ணே. வணக்கம்யா. எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க, நான் அந்த காஸ்ட் லிஸ்ட்லாம் பண்ணி அவங்க கிட்ட காமிக்கும் போது அவங்க கேட்டாங்க என்கிட்ட, ஏன் மெக்காட்ரானிக் வந்து கடைசியாக போட்டிருக்க அப்படின்னு. நாம தான் இப்போ சுசனே பண்ணலையே. இல்லை, ஜஸ்ட் அந்த சுசனன் பார்த்து கேட்டாங்க ஏன் மெக்காட்ரானிக் கடைசியாக போட்டிருக்கேன்னு. அப்போ நான் சொன்னேன் எலக்ட்ரிக்கல் தான் மெயின், மெக்காட்ரானிக்னா எக்ஸ்ட்ரா வந்து சப்ஜெக்ட் படிக்கணும் டிகிரியில் அப்படி சொன்னேன் சார். அப்ப அவங்களோட ஒப்பீனியன் கேட்டபோது எனக்கு குழம்பிடுச்சு. அவங்க என்ன ஒப்பீனியன் சொன்னாங்க? அவங்க வந்து மெக்காட்ரானிக் வந்து மெயினா போட சொன்னாங்க. ஓகே, ஏன்? ஏன்னா டிகிரியில வந்து தென் மெக்கானிக்கல் ஓ எலக்ட்ரிக்கல் ஒய்டா படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, தப்பு இல்லை அவங்க சொல்றதுல. பாயிண்ட் வந்து நீ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, நம்ம இங்கே போட்டிருக்க லிஸ்ட் வந்து பலூம் லகி அந்த சுசுனம் ஃபைனல் இல்லை. ஏன்? ஏன்னா ஒன்றும் மெரிட் மார்க் கிடைக்கல. மெரிட் மார்க் கிடைக்கல. மெரிட் மார்க் கிடைச்சா எது 1, 2, 3ன்னு வைப்போம். ஓகே, ஓகேவா? 1. ரெண்டாவதுயா மெக்காட்ரானிக் அப்படின்றது நீ டிகிரி பண்ணும் போத, ஓகே, நார்மலாக வந்து டிகிரி வந்து ஒரே நேஷனல் எஜுகேஷன் கோட் என்இசின்னு சொல்லுவாங்க, ஒரே என்இசியில் இருக்கணும். இப்போ அம்பிஷன் என்ன? என்னோட வந்து எலக்ட்ரிக்கல். அம்பிஷன் எலக்ட்ரிக்கல் தானே? அப்போ லாஜிக்கலி எது முதல்ல படிப்ப? எலக்ட்ரிக்கல். ஓகே, இப்போ பாயிண்ட் என்னன்னா அம்பிஷன் பேஸ் பண்ண, ஏன்னா எலக்ட்ரிக்கல்னா என்இசி அண்ட் டிகிரிக்கு என்இசி அதே சேம் என்இசியாக இருக்கும், கோட் சேமாக இருக்கும். ஸோ உனக்கு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் நிறையா கிடைக்கும். மெக்காட்ரானிக்கும் எலக்ட்ரிக்கலும் சப்ஜெக்ட் 2, 3 சேமாக இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு கோடு. ஓகே, ஃபைன்.
டிகிரி மெக்கட்ரானிக் வந்து ஒரே கோட்டா இருக்கும், அது கிடைச்சிடும் உனக்கு, இஷ்யூ கிடையாது. ஓகே நீ ஸ்விட்ச் பண்ணும் போது மெக்காட்ரானிக் டு மெக்கானிக்கல் படிக்கலாம், மெக்கட்ரானிக் டு எலக்ட்ரிக்கல் படிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் மேட்சிங்கில் கொஞ்சம் குறவா இருக்கும், அதான் வித்தியாசம். ஓ அப்போண்ணே நான் அந்த மெக்கட்ரானிக் எடுத்துட்டாங்க லிஸ்ட்லேருந்து. ஏன் பிரச்சனை இல்லை, நல்லா நல்லா படிக்கலண்ணே, அதில் ஆ எலக்ட்ரிக் ஓகே படிப்பியா? ஓகே ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து எது பெஸ்ட்னு நம்ம சூஸ் பண்றது அப்புறம். ம் இப்போ ஓகே வந்து எதெல்லாம் பாசிபிள்னு வச்சு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணே. ஓகே, ஸோ ஏன் எலக்ட்ரிக்கல் பிடிக்கும்? ஏன்னா எனக்கு லைட் போட்டுறது, அதாவது ஒயரிங் கொஞ்சம் பிடிக்கும். அதே சமயத்தில் எனக்கு இந்த பூட்டுறது கழட்டுறதும் பிடிக்கும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து அது இல்லை மேட்ரு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஸ்கோப் என்னன்னு போய் பாரு. சரி ஓகே. ஏன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீ சொல்றது கழட்டு போட்டு அது வந்து டெக்னீஷியன் வேலை. ஓகே சேல் பண்ணவங்க சிஜிஎல் கம்பைன் எடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் செய்வாங்க, அது வேற. ஓகே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிறது அது வேற. ஓகே என்னன்னு முதல்ல சரி பண்ணு. ஓகே. ஓகேயா? சரி அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி சொல்லு. இப்போ இன்கேஸ் நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது படிச்சேன்னா அந்த வேலை செய்யும்போது எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குமா? அதாவது எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் செய்ய, ஓன் பிஸ்னஸ் செய்ய. டெஃபினெட்லி இருக்கும்டா. டிபெண்ட்ஸ் நீ எங்கே வேலை செய்கிற, என்ன என்ன என்னவா இருக்க போகிற, அந்த வேலையை பொறுத்திருக்கு. ஓகே ஓகே, ஸோ வாய்ப்பு நிறையா இருக்குது, பட் டிபெண்ட்ஸ் என்ன வேலை. ஓகே ஓகே, முதல்ல நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன வேலைன்னு போய் ரிசர்ச் பண்ணிட்டேன்ட்டு வர. சரி ஓகே. சரி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சொல்லு சொல்லு. ஆனால் வந்து எலக்ட்ரிக்கல் பற்றி இல்லை. இப்போ அந்த ஃப்ரீ கூகுள் காஸ்ட்னு இருக்குல்லண்ணே, அதை நான் வந்து எப்படிண்ணே ஸ்டார்ட் பண்ணுறது? ஏன்னா எந்த சில கூகுள் சம் லிங்க்ல போனால் அது வந்து சர்டிஃபிகேட் வந்து சில நேரம் ஒஃபிஷியலாக இருக்காது, அதாவது காசு நாட் கட்டணும். வேலிட். அப்போ நம்ம அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நார்மலாக கூகுள் கிளாஸ் ரூம் வந்து நீ அது படிக்கலாம், அது வந்து ஃப்ரீ தான். கூகுள் கிளாஸ் ரூம் பேர். ஓகே ஓகே ஓகே, கூகுள் கிளாஸ் ரூம்லேயே இருக்குமா? ரைட். ஓகே ஓகேண்ணே, தேங்க்ஸ். வெரி குட். நிறைய கேமரா பாஸ் ஆகல, என்ன கதை? கேமரா கனெக்ட் பண்ணல நீ, ஏன் ஆன் பண்ணாம வச்சிருந்த? கேமரா ஆன் பண்ணலன்னா துங்குடுலு நிஷா, ஐ டாக் டு யூ ஃபர்ஸ்ட். என்னோட ரூல்ஸ் புரிஞ்சுங்க. கேமரா ஸ்டார்ட் டு எண்ட்லேருந்து ஆனில் இருக்கணும். நிஷா வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப தூரமாக சத்தம், கொஞ்சம் சவுண்ட் ஏற்று. வணக்கம் சார், கேக்குதா? வெரி 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 ஸ்லோ. வாய் வால்யூம் ஏற்று. வால்யூம் வால்யூம் ஏற்றிட்டியா? ஏத்திட்டேன் சார். அப்பயும் ரொம்ப ஸ்லோவாக கேட்குது, ஏன்? சிஸ்டம் வால்யூம் ஏற்றினியா இல்லையா? ஃபோனாக வைக்கிறேன், எல்லா வால்யூம் ஃபுல்லாக வை. அங்கே நிறையா இது இருக்கும்ல, எல்லாம் ஃபுல்லாக வை. ஏத்திட்டேன் சார், கேக்குதா? கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம், விளங்க முடியும். சொல்லு. ரீஜாயின் பண்ணுவா சார்? இல்லைன்னா இது இருக்கா, என்னது? இருக்கு சார். அதை எடுத்து போட்டு. ஹலோ சார், இப்போ கேக்குதா? கேட்குது சொல்லு. கேட்குது சொல்லு. சார், நான் வந்து எஸ்பிஎம் லிவர் ஸ்டெம் ஏ. சரி ஸோ வந்து ஆம்பிஷன் வந்து தெரியல, ஆனா வந்து லைக் ஹை டிமாண்ட் உள்ள இதுவா படிக்கலான் இருக்கேன், லைக் ஐடி இன்ஜினியரிங் லாஜிஸ்டிக் அந்த மாதிரி. ரைட். ஸோ ஒரு 6 இது எழுதி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெரியல. ஓகே, என்ன பாக்குறீங்களா சொல்லு. சார்? கேன் இதான் இப்படி பார்த்தா சார். முடியாது, நீயே படிச்சிடு. ஓகே சார். டிப்ளமா டெக்னாலஜி மக்லுமாத்.
Okay. Diploma Sains Komputer, Okay. Asasi Teknologi Kejuruteraan, Okay. Actually, teknologi kejuruteraan UPNM ஓடயா? Polytechnic ஓட சார். ஓகே, அது வந்து கம்ப்யூட்டர் படிக்க முடியாது, அது இன்ஜினியரிங். ஓகே, வேற? ஓ ஓகே சார். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அசாசி pengurusan. ஓகே. அப்புறம் டிப்ளமா pengurusan லாஜிஸ்டிக். UPNM. ஆமா சார். ஓகே. அப்புறம் டிப்ளமா kejuruteraan மெக்கானிக்கல். ஓகே. Asasi Pintar, Asasi Sains Pertanian, Asasi Sains UMK, Asasi STEM UMT yang போடல. போடுவா சார். ஓகே, Asasi STEM போடு, Asasi Sains Pertanian போடு, Asasi Pintar போடு. ஓகே. அப்புறம் Asasi Kejuruteraan UPNM ஒன்று இருக்கும், அது போடு. ஓகே சார். Asasi Pengurusan dan Strategik UPNM இருக்கும், அது போடு. ஏன்னா UPNM லாஜிஸ்டிக்கும் இருக்கு, கம்ப்யூட்டரும் இருக்கு. ஓகே சார். ஓகேயா? அதுக்கப்புறம் Asasi STEM கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே, அதே மாதிரி Asasi Pengurusan UM நீ போட்டா அது கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே. அப்புறம் டிப்ளமா சயின்ஸ் கம்ப்யூட்டர் வந்து நீ பாரு, உப்சியோட ஒன்று இருக்கும், UTHMோட ஐடி ஒன்று இருக்கும், UTMோட சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கும், UMPSCயோட சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கும், UPMோட சயின்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கும். அதெல்லாம் நீ போடலாம். ஓகே சார். ஓகே, மெக்கானிக்கல் வேண்டாம். ஓகே, ஏன்னா உனக்கு வந்து நீ கம்ப்யூட்டர் ரிமைன் பண்ணிக்க. ஓகே சார். ஓகே, சுக்கோ பாருங்க உனக்கு. ஓகே. ஓகே சார். ஆல்ரைட். ஓகே சார், thank you. Okay ma. Where are you from? I'm from Battikep sir. Battikep, okay. Thank you sir. Ashwin Gunalan. Hi sir. Hi. So sir, எனக்கு நான் வந்து STEM C sir. STEM C, okay. என்ன சப்ஜெக்ட் பேக்கேஜ்? Science Computer RC. Okay. RC na ரெக்கமெண்டோகிராஃபிக்கா? ரெக்கெச்சிட். Okay, right. சொல்லு. Ambition? Sir, எனக்கு ambition வந்து automotive engineer sir. Automotive engineer. Okay. homework செஞ்சிட்டியா? செஞ்சேன் சார். ஓகே, என்ன போட்டிருக்க? ஓகே சார், நான் வந்து ஏலேல தான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அசாசி டிபேட் வந்து பாலிடெக்னிக். ஓகே. டிப்ளமா kejuruteraan மெக்கானிக்கல் பாலிடெக்னிக் சார். ஓகே, குட். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 4 யூனிவர்சிட்டியில வந்து டிப்ளமா kejuruteraan மெக்கானிக்கல் போட்டிருக்கேன். UTHM, UTM, UMPSA, UNIMED. ஓகே, lepas syarat dah? ஓகே, ரைட். ஆல்ரைட். வேற? அவ்வளோதான் சார். ஓகே, நீ வந்து பாலியில் இன்னும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும் பாரு. ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமோட்டிவ் இருக்கும். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமாசி இருக்கும். ஆட்டோமோட்டிவ் தனியாக இருக்கும், ஆட்டோமாசின்னு தனியாக இருக்கும், அதுவும் போடலாம். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பம்புவாத்தான் போடலாம். ஓகே, போதும். அதெல்லாம் சேமா சார்? எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஏன்னா அடிஷனல் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. சார் ஆட்டோமோட்டிவ்க்கு வந்து மெக்காட்ரானிக் ஓகே சார்? ஓகே, ஸ்டில் வந்து மெக்கானிக்கல் லைன்லேயும் வரும், மெக்காட்ரானிக் வந்து ஆன் அந்த ஆட்டோமேஷன் சைடு வரும். ஓகே, பட் டைரக்டாக கேட்டிங்கன்னா நோ. ஆனால் ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரானிக் ரெலவெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் மெக்காட்ரானிக் ஒசோ ரெலவென்சி இருக்கு, பட் மெக்கானிக்கல் ரெலவென்ட் தான். ஓகே சார். யா. பக்கத்தில் ரெடி வாங்குறா? சார். ரெண்டு சார். நீனு அப்ளை பண்ணலையா? சார் இப்பதான் சொல்லியிருக்கேன் உங்களை பத்தி. அப்போ எவ்வளோ நாள் அச்சுவேன், எவ்வளோ நாளாக இருக்க குரூப்ல? சார் 30 நிமிஷம் தான் சார். 20 நிமிஷம் சார். இல்லை அச்சுவேன் எவ்வளோ நாளாக இருக்கா? இல்ல சார், நான் வந்து இன்னும் சார் அம்மா எனக்கு வந்து சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இப்பதான் வந்து ஏசி ஆப்ரேஷன் முடிச்சு ஒரு வீடியோ பார்த்து எனக்கு இப்பதான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. எவ்வளோ நாளாக இருக்க? ஒரு 2-3 நாள் சார். 2-3 நாளா? ஆனா இப்பதான் உன்ட்ட சொல்றேன் சார். அவனுக்கு தான் சார் வீட்டுக்கு. ஆமா சார். என் வீட்டுக்கு இவ்வளோ நீங்க கம்யூனிகேஷன் புறால கால் கட்டி இது கம்யூனிகேஷன் பண்ணிருந்தீங்க. கேம் விளையாடலாம்னு கூப்பிடுறாங்க சார். நீ என்ன பண்ணதுன்னா வெட்டி விட்டுணும். அதெல்லாம் வந்து
பிளாக் பண்ணி இந்த மாதிரி கூட்டம்லாம் வேணா வெட்டி விடு. நானும் பண்ணுவேன், நீ பண்ண மாட்டியே. எவ்வளோ நீ அவனை சொல்றியோ தம்பி, அவன்கிட்ட கேட்டா அவனை பத்தி சொல்லுவாங்க. அதை சரி போய் சீக்கிரம் போய் ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு எடுத்துருவா. உன்னோட அம்பிஷன் என்ன? இப்ப இல்ல, ஹோம்ஒர்க் இருக்கு. அஸ்வின் டிக்கல என்ன ஹோம்ஒர்க்னு குரூப்பை கொடுத்து ஜாயின் பண்ண வச்சு ப்ராப்பரா ஹோம்ஒர்க் செஞ்சு கொண்டு வர சொல்லு. கே சரி பாப்போம். ஓகே சார். எங்க வை ஃப்ரம்? நாட்கா ஜாஸ்மின் சார். சார் அம்மா கேட்கணுமா சார்? கேட்கலாமே. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. நான் உங்களுக்கு இடையில மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. சார் இப்ப அவர் ஆட்டோமேட்டிக் படிக்கணும்ன்றாரு, அதோட வேலை வாய்ப்பு எப்படி சார்? ஓகேவா எதிர்காலத்துல? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வேலை வாய்ப்பு நிறையா இருக்குமா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிட்டானா ஒரு ஆட்டோமோட்டிவ்லேயும் ஒரு வேலை செய்யலாம். கடைக்காட்டி நிறைய இண்டஸ்ட்ரியில் அந்த மெஷினரிக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஓகே ஓகே சார். அதை கேட்க வச்சேன். தேங்க்யூ சார். வேலை வாய்ப்பு நான் ஆரம்பத்துல இருந்து உங்களோட செஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 29 பார்க்கல. இல்ல சார், நான் ரெக்கார்டிங் தான் பாப்பேன். ஏன்னா அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. சோ அந்த டைம்ல நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் உங்களோட ரெக்கார்டிங். ஹாஸ்பிட்டல் இருந்தாரு, ஹாஸ்பிட்டல் இருந்து அவருக்கு ஆபரேஷன் பண்ணாரு. இல்ல அவரு வந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஆபரேஷன் பண்ணி வாட்ல இருந்தாரு. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், இந்த ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படியே படுத்துதான் சார் இருந்தாங்க. அப்படியே சும்மா படுத்திருந்தானா? நான் தான் வாரம் உங்களோட ரெக்கார்டிங். இல்ல அவன் சும்மா படுத்திருந்தானா கையில கேம் விளையாண்டுட்டு இருந்தானா? அந்த டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கேம் விளையாடல சார். நான் ஆபரேஷன் பண்ணிருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், சாரோட இதை பாரு, வாரம் இதை கேள்வி நான் தான் இது பாக்கணும். ஒரு வாட்டி உட்கார்ந்தார் சார் வந்துட்டு. ஆனா ஆபரேஷன் முடிச்சு வாரம் நினைக்கிறேன். அவரால் ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டே இருக்க முடியல, பெட்டில கால் வலி எடுத்துச்சுன்னு வெளியாயிட்டாரு. சோ நான் தான் இன்னைக்கு எப்படியாவது நீ அவர்கிட்ட பேசி ஆகணும்னு பண்ணேன். ஹோம்வொர்க் செஞ்சுட்டா மட்டும் பண்ணிட்டா ஓகே. ஷுட் பி ப்ராப்ளம். ஓகே ஓகே தேங்க்ஸ் சார். சரிம்மா. ஓகே சார். ஏசிஎல் பண்றதுக்கு என்னடா பண்ண? அப்ப அப்படி என்ன பண்ணலாம்டா நீ? லோம்பா ஜாவோ சார். ஓ லேண்டிங் மிஸ் ஆயிடுச்சு. சரி, நீ வந்து அத்லீட்டா? வக்கீல் ஸ்கோலா வரைக்கும் சார். ஆனா கபடி வந்து நெகிரி வரைக்கும் போயிருக்கு. negeri wakil kebangsaan wakil negeri wakil dah negeri ya? wakil kebangsaan சார். ஓகே. சான்சஸ் கிடைக்க ஹையா இருக்கும். kalau ஸ்கூல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க உன்னை அத்லீட்டானா உனக்கு சான்சஸ் dapat tinggi. இல்ல சார் எனக்கு கிடைச்சிச்சு. அம்மா தான் உள்ள சார் போறது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா உன்னை அத்லீட்டா ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா. ஆமா இருக்கு. நீ வந்து ஸ்கூல் வந்து நேஷனல் கேபிஎம்கேல உன்னை அத்லீட்டா ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உனக்கு யூபி வந்து ஆட்டோமேட்டிக் dapat. புரியுதா? நான் சொல்றேன் என்னது எனக்கு வந்து படிக்கணும் என்ன ஆசைனா மீதில இருந்து என்ன ஆசைனா சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சைடு. வெரி குட். ஸோ எனக்கு சிஜிஎல் இருக்கு, வக்கீல் கெபாங்சானோட ரோபோட்டிக். அது இல்ல அவங்க வந்து அது பார்க்க மாட்டாங்க, அது ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அந்த மெசேஜ்? அது நாலேஜ்க்கு தான் ஹெல்ப் பண்ணும். Dia tolong you punya knowledge, tapi dia takkan tolong dalam permohonan you tara. Athlete. அதுக்கு அவ்வளவு பாருங்க, athlete இருக்கு, சிஜிஎல் இருக்கு. ஓகே, அத்லீட்னா உனக்கு டைரக்ட் dapat. ஆனா அந்த அத்லீட் வந்து நீங்க நேஷனல் ரெஜிஸ்டர் ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. நேஷனல் ரெஜிஸ்டர் ரெஃபர் பண்ணிருந்தாங்க dapat. Yeah. Okay, see you next week. Okay sir, thank you sir. All right. Naren? Naren? Hi sir. Hi. Naren. Surya? Sir, I'm a STEM science stream, pure science sir. STEM lah, okay. Okay, what's your ambition? Sir, ambition ரொம்ப இது இல்லை sir, but mostly mechanical engineering and computer science தான் sir interest. Okay, homework செஞ்சிட்டியா? செஞ்சிட்டேன் sir. Okay, whole score என்ன? ஹோல் ஸ்கோர் அதான் அந்த அது சைடில் இருக்கு வெரிட்டா. இந்த ஹோல் ஸ்கோர் அதான் அந்த இது சார். அவனு ஹோல் ஸ்கோர் செய்யல சார். ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு கான்ஃபிடென்ட்டா சொன்னா? இல்லை அது அவன் என்னது அந்த வேற ஹோல் ஸ்கோர் செய்யல, பட் அவன் இன்னொன்று செஞ்சிருக்கான். அந்த அதான் இ ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ செஞ்சிருக்கான். அது செஞ்சுட்டான்.
ஏன் ஓலோன் கோர்ஸ் எடுத்துக்க அந்த டிஸ்கவுண்ட்? சாரி சார், நேத்து பத்தி அவங்கள பத்தி சொன்னேன் சார். நேற்று தான் சொன்னானா? ஆனால் ஃபுல்லாக 29 செக்ஷன் பார்த்துட்டியா? இன்னும் இல்லை சார். அப்புறம் ஹோம்ஒர்க் செய்யலடா நீங்கள்? 29 செக்ஷன் பாரு. இல்ல 29 செக்ஷன் அவன் பார்த்துட்டான். சரி, ப்ரொஃபைலிங் சொல்லு என்னன்னு. ப்ரொஃபைலிங் அசசி கஜுருத்ரன் டெக்னாலஜி. ப்ரொஃபைலிங் அதான் அந்த இது செஞ்சோமே, இன்வெஸ்டிகேஷன். மூணு சார், சோஷியல் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் சார். தம்பி இவ்வளோவே இருக்காப்லையே. ஓகே, ஆம்பிஷன் வந்து இன்ஜினியரிங்கா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். ஆனால் உனக்கு மெடிக்கல் தான் வருது. உனக்கு மெடிக்கல் பிடிக்கலனாலும் மெடிக்கல் கொஞ்சம் பிடிக்குதா? வீட்டில் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்களே. சொல்லுங்க சார். நீ வேணான்ற? வேணாம் சார். ஏன் வேணாம்? தெரியல சார், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, என்ன மாதிரி வேலை உனக்கு இன்ட்ரெஸ்ட்? இன்ஜினியரிங் தான் சார், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி. அது என்ன வேலை? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன வேலை, என்ன வேலைன்னு தெரியுமா? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங். யூ நோ வாட் ஒர்க், என்ன மாதிரி வேலை செய்வேன்னு தெரியுமான்னு கேட்க. ரொம்ப இது டீப்பாக தெரியுது சார். ஓகே, யூ ஆல் மஸ்ட் நோ என்ன மாதிரி வேலை அப்படின்னு. அப்புறம் தான் நீ சூஸ் பண்ண. ஓகே, நீ என்ன சாய்ஸ் போட்டிருக்க சொல்லு. சொல்லாதான் எது சார்? இதா யூனிவர்சிட்டிஸ் இதா? ஆமாடா. ஷார்ட் லிஸ்ட் என்ன பண்ணியிருக்க? அசாசி கஜுருத்ரன் அண்ட் டெக்னாலஜி, யூபிஎன்எம், ஓகே, அப்புறம் அசாசி சயின்ஸ், யூஎம்கே, அசாசி பின்தார். ஸோ அசாசி சயின்ஸ் யூஎம்கே எதுக்கு போட்டேன்? சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது சார். எந்த அசாசி போட்டாலும் அந்த அசாசிக்கு அந்த யூனிவர்சிட்டியில் தான் நீ டிகிரி செய்ய முடியும். அப்போ நீ அசாசி சயின்ஸ் யூஎம்கே போட்டினா யூஎம்கேல இருக்க டிகிரி மட்டும் தான் நீ செய்ய முடியும். ஓகே, இப்போ நீ என்ன யோசிக்கணும்னா, யூஎம்பியில் என்ன டிகிரி உனக்கு பிடிச்ச டிகிரி இருக்கா? இருக்காது. தெரியல, போய் செக் பண்ணுன்றேன். ஓகே, எப்படி அந்த யூஎம்கே டிகிரி இருக்கான்னு செக் பண்ணுறது? அது பார்க்கல சார். எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த கோர்ஸ்லாம் நீ சர்ச் பண்ணும்போது சரியான ப்ரோக்ராம் பண்ணியிருப்பல, அங்கே போய் நீ லெப்பாசன் எஸ்பிஎம் லெப்பாசன் 1000 மாதம் போட்டிருப்பல, அதை மாற்றி நீ அசாசி ஸ்டூடெண்டாக நீ இமேஜின் பண்ணு. அசாசி ஸ்டூடெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஎம்கேல என்ன ப்ரோக்ராமுக்கு போனால் டிகிரி ப்ரோக்ராம் யூஎம்கேல வந்துடும். ஓகே சார். அப்போ பிடிச்சிருக்கான்னு பாரு. ஓகேயா? பிடிச்சிருந்தா அந்த அசாசி அங்கே ரிமைன், பிடிக்கல அந்த அசாசி வெளியாக்கி. ஓகே, அடுத்து என்ன போட்ட? அடுத்து வந்து டிப்ளமா கஜுருத்ரன் மெக்கானிக்கல், யூஎம்பிஎஸ்ஏ. ஓகே, தென் டிப்ளமா கஜுருத்ரன் எலக்ட்ரிக், யூஎன்ஐஎம்ஏபி. என்னது? யூனிமேப் சார். யூனிமேப். அப்புறம் டிப்ளமா கஜுருத்ரன் கம்ப்யூட்டர், யூஎம்பி. ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ தான் சார் பண்ணிடுறேன். 6 பண்ணிட்டேன். நிறைய இருக்கடா பண்ணுறதுக்கு. என்ன சார்? இன்னும் நிறைய இருக்கு பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு இவ்வளோ தான் சார் டீட்டெயிலாக சூஸ் பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணி. யூ ஹேவ் டு. நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு விஷயம். ஓகே, நான் அதுக்கு தான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன், 20 சூஸ் பண்ணுற மாதிரி. 20 முதல் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு ஷரானாம் ஷராகாஸ் பிடிச்சது முதல் எழுதிருங்க. அப்போ ஷராகாஸ் 10 வெளியாக்கு. உனக்கு ஸ்டெமே உனக்கு எல்லாமே இல்லை பாஸ் ஆகும். எக்ஸப்ட் ஃபார் பூமிபுத்திரா மட்டும் பாஸ் ஆகாது. அப்புறம் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். புரிச்சா என்ன சொல்றேன்னு? ஓகே, கோ அண்ட் சர்ச். நான் எப்படி சொல்லி கொடுத்தோம், அங்கே எப்படி அந்த ஷாராட் நான் பார்க்குறது, எப்படி காஸ்ட் தரேன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது செஞ்சுட்டு நீ இன்னும் நிறைய போடலாம். ஏன்னா உனக்கு வந்து இன்ஜினியரிங் சைடு மீனாட்டு, கம்ப்யூட்டர் சைடு மீனாட்டு இருக்கு, இன்னும் இருக்கு போடுறது. ஏரா? ஓகே சார். நீ முடிச்சிட்டியா? சார். ஓகே ஓகே, ரைட். அவன் கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு வந்துடா, பார்த்து வரோம். ஓகே சார். ஓகே, திருவிழாவில் காணா போன மாதிரி இருக்கான், என்ன கதைன்னு தெரியல. தேங்க்யூ சார். காணா போன மாதிரி இருக்கானா கூட்டாளி. ஜேம்ஸ் சார், நீங்க பேசுறது விளங்கிடுச்சு சார் எனக்கு. சாரி சார். வரல. ஓகே ஓகே, ஜோசின் எப்படி இருக்காங்க?
நல்லா இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க சார். Okay, okay. உங்க சன் எது? அன்னைக்கு பேசினாரு உங்க கூட பிராயன். ஓ பிராயனா? ஓகே ஓகே ஆ சரி 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 ஓகே. இன்னும் வேலை இருக்கு பிராயனோட. பிராயன் இன்னும் வேலை முடியலையே. ஓகே ஓகே ஓகே. சார் அவரு எப்போ ஜாயின் பண்ணணும்? நெக்ஸ்ட் நீங்க மண்டேயா? தான் அவர் இது ஏர்கிராஃப்ட் தானே சொன்னாரு. ஆமா சார். இன்னைக்கு தான் சொன்னோம். ஆமா ஆமா அவரு தான். ஏன்னு ஜாயின் பண்ணல. சரி தெரியல, சரி அவரு இன்னைக்கு அதான் சொன்னேன், அவரு ஜிம் போயிட்டாரு. சரி டைம் இருக்கு. பரவாயில்ல, ரிசல்ட் கொஞ்சம் டைம் இருக்குல்ல. ஆனால் சீக்கிரம் செஞ்சு அடுத்த வாரம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மண்டே. ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஓகே கணேஷ் ஹாய் சார். சொல்லா தம்பி. நான் ஸ்டாம் ஏ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை சார். ஓகே வெரி குட் வெரி குட். என்ன இன்ஜினியரிங்? எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். ஏன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்? ஏன்னா அதோட டிமாண்ட் கூட சார். வெரி குட் வெரி வேலை வாய்ப்பு கூட. ஸோ ஆல்ரைட். நான் இப்போ ஹோம்ஒர்க் செஞ்சியா? சரி. ஓகே ஹோல்டன் ஸ்கொயர்னா ISE. ISE-யா? உங்களுக்கு மெடிக்கல் தானே வருது. வீட்டில் சொல்லியிருப்பாங்களே மெடிக்கல் செய்ய சொல்லி. இல்லை சார், எனக்கு தெரியாது. ஓகேட்டாங்களா? ஆக்சுவலி வந்து உன்னோட பிரெயினுக்கு வந்து மெடிக்கல் குட்லா பட் தானாலா? ஓகே ரைட் சரி. என்னென்ன போட்டிருக்க லிஸ்ட்டு சொல்லு. ஷேர் ஸ்கிரீன் பண்ணுறேன் சார். கேங்க சார் வருது கொண்டாது. ஓகே எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் யூபிஎன்எம்ல எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இருக்கு ஆமாவா? கரெக்ட். kejutan awamnya என்ன? இன்ஜினியரிங் தான் பொதுவாக படிக்கிறது. kejutan awamnya civil engineering construction. ஓ ஓகே கிளியர் ஆயிடுச்சு. ரைட் ரெண்டாவது ஓகே. கிமியா வந்துருச்சு. அதுவும் ஓகே தான் சார். கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓகே. ஓகே ஸோ அந்த kejutan awamலாம் எடுத்துட்டு இல்லவா? கீழவா? அது மட்டும் எடுத்துரு. அந்த kejutan awam எடுத்துட்டீங்கன்னா மேலே போயேன். நீ STEM தானே? ஆமாம். அசாசி சயின்ஸ் படுத்தானே அசாசி பின்தா ரெண்டுமே ஆட் பண்ண உள்ள. ஓகேயா? அது ரெண்டு எடுத்து அது ரெண்டு ஆட் பண்ணிக்க. ஓகேயா? ஓகே குட் டு கோ. தேங்க்யூ சார். ஓகே ரிசல்ட் கிடைச்சோன்னே மறுபடியும் வச்சு அப்போ நம்ம திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகே ஆல்ரைட் சூப்பர் பை பாய். ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க. 21 மார்ச் தான் ரிசல்ட்னு. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. எனக்கு தான் கொஞ்சம் தலைவலிக்குது. ஐயோ 23 முடிச்சு விட்டுடலான்னு பார்த்தேன். இப்போ 12 வரைக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு நிறைய வேலை இருக்கே அப்படின்னு. ஓகே see you all. Good night.